I just told one thing to myself: if everybody is against your film, fight till the end. ஃபர்ஹானா அருகே ஒரு வயதான பாட்டி இருக்கிறாள். காட்டன் சாரி, ஒரு வயர் கூடை, மஞ்சள் படிந்த முகம். The most painful visual I've seen is like ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டு ஒரு பஸ்ஸில் நான் பார்த்ததுலேருந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. 2 பேர் ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு 60 பேர் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணிலேருந்து தனியாக வந்துட்டு இருக்கு, அழுதுட்டு இருக்காங்கன்னா இந்த வழியை சுமந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெரிய வழி. ஸோ அவளுக்கு வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த தெருவு நடந்து மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறுற வரைக்கும் பிரச்சனை. அவகிட்ட கேட்க தைரியம் இல்லவே தவிர எதில் என் பொண்டாட்டி மாட்டிகிட்டு இருக்கா, இல்லை என்ன நடக்குது, இங்கே வந்து கதவை திறக்கணும், டிஃபன் பாக்ஸ் தெரியணும். அது வரைக்கும் அமைதியாக இருந்தவர் திரும்பி எதுவுமே சொல்லாமல் நடந்து போகும். அந்த ஷாட் அங்கே எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் ஷூட்டு. 2 மணி நேரம் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிவிட்டு தூக்கி எல்லாரையும் ட்ரெயினில் போட்டு உட்கார வச்சு நான் ரொம்ப எமோஷனலான ஒரு சீன் எடுக்கிறேன். இயல்பாக நான் பெண்களை பார்த்துருக்கேன், கோவமாக பாத்திரம் கழுவினாங்கன்னா அந்த சத்தமே சொல்லும், டமால் டிமில் டப்பா டப்பார்னு சவுண்ட் வரும். ஐயோ வெளியில் போனால் இதெல்லாம் வந்துருமே அப்படின்னு பயம் வரதான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அது வாழ்க்கை கிடையாது, அது ஒரு விதமான சிறை. வணக்கம் நெல்சன். வணக்கம் மாத்தி. Really happy for you. I've been watching it from the beginning. And obviously we have had a lot of offline conversation. Yeah. So it's the first time officially. first time நம்ம மைக்லாம் வச்சு கேமரா முன்னாடி பேசுறோம். Yeah. Nice. Thank you so much for accepting my invite. My pleasure. I'm really excited for you. I'm really excited for this. And you're one of the smart brains that I know. So and talking cinema is like nice. Super. நம்ம இன்னைக்கு சினிமா தான் பேச போறோம். Nice. That one scene நம்ம ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். Where we discuss extensively about only one scene. அண்ட் ஒரு சீனுடைய முக்கியத்துவம் என்னன்றது நான் சின்ன வயசுல ஃபீல் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் நமக்கு ஒரு படத்தினுடைய ஐடென்டிட்டியாக அது மாறிடும். ஒரு சீனுக்கு கூடிய இமேஜஸ் வந்து அந்த படத்தை ரெப்ரசன்ட் பண்ணிடும். இப்படி எவ்வளவோ இருக்குது ஒரு சீனுக்குள்ளே. ஐ ஆல்வேஸ் ஃபீல் சீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அ ஸ்டோரி. அது ஒரு பர்சனல் பிலீஃப் எனக்கு. ட்ரூ பவர்ஃபுல் சீன்ஸ் வாட் மேக்ஸ் த ஸ்டோரி. யா. ஸோ அப்படி ஃபர்ஹானாலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் எடுத்து நம்ம பேச போகிறோம். அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெல்சனுடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸும் பேசிடலாம். ஓகே. ஃபர்ஹானால அது டிஃபன் பாக்ஸ் சீன். அதனுடைய ரிவீல் டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபில்ம் இருக்குது. பட் அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, ஃபர்ஹானா தயாளன் கிட்ட எனக்கு உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஸ்கிரிப்ட் நான் படித்தேன். இப்போது அதில் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. ஃபர்ஹானா எனக்கு உங்களை பார்க்கணுன்னு சொல்கிறது, அதுக்கு தயாளன் என்ன சொல்ல போகிறாரு, அந்த க்யூரியாசிட்டி இருக்குது. அண்டு பிருத்திவி ஃபர்ஹானாவை ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கார், பார்த்துக்கிட்டே இருக்கார், அவருக்கான ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்படி எல்லாத்தையுமே சேர்த்து அந்த சீன், அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த டிஃபன் பாக்ஸ்ன்றது ஒரு எலிமெண்ட் இல்லையா, அதை வச்சு ப்ளே பண்ண முடியும். அது எப்படி பிடிச்சிங்க? ஃபர்ஹானா டிஸ்கஷனில் இருக்கும்போது இந்த பர்டிகுலர் ஸ்பேஸை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளில போனதில்ல, வெளியில் போகும்போது ஷீ ஃபீல்ஸ் லைக் ஷீஸ் ஃப்ளைங். அண்ட் அதனால தான் அந்த படத்தில் அடிக்கடி நிறைய இடத்துல விங்ஸை பற்றியும் பேசுவோம். அவள் முதல் முறையாக வீட்டை விட்டு வெளில போகும்போதே எனக்கு அது ஒரு புது உலகமாக இருக்கணுங்கிறதுனால வாஸ் வெரி பர்டிகுலர் தட் இட் ஹாஸ் டு பி அ மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் இட் ஹாஸ் டு பி அன் அண்டர் கிரவுண்ட் டனல் அண்ட் ஷி ஹாஸ் டு கம் அவுட் ஆஃப் த டனல் அண்ட் சி அ வெரி பிக் வேர்ல்டு அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏரியல் ஷாட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட்டை விட்டு அதிகமாக வெளியில் வராத, எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு பொண்ணு இப்படி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ஆண்கிட்ட, ஒரு மரியாதையான ஒரு ஆண்கிட்ட, ஆண்கள் மேலே அவளுக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை ஒரு கட்டத்தில். அப்படி தான் இருக்கிறா. அவங்க அப்பாவும் அவளை சரியாக பார்த்துக்கலன்னு சொல்லலாம், ஹஸ்பண்டும் அவனை முழுமையாக சந்தோஷமாக வச்சில்லைன்னு சொல்லலாம். அவன் நல்லவன், பட் முழுமையாக சந்தோஷமாக வச்சில்லைன்னு சொல்லலாம். ஸோ நவ் ஷீ வாண்ட்ஸ் டு புஷ் ஹர் செல்ஃப் அண்ட் லைக், நான் ஏன் அவங்களை எதிர்பார்த்துட்ருக்கணும், நான் போய் என் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன், எனக்கு தேவைகளை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த இன்டென்ட் இருக்கும்போது, ஆண்கள் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாத போது, எஸ்பெஷலி அந்த கால் சென்டரு, அந்த சேட் சென்டருக்கு போய் அங்கே பேசக்கூடிய ஆண்களெல்லாம் பார்த்து, இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்டில் தயா மாதிரியான ஒரு கேரக்டர் அவகிட்ட கொஞ்சம் அன்பு காட்டுறான் அப்படின்னா, தட் இஸ் வாட் ஷி ஹஸ் பீன் கிரேவிங் இன் ஹர் லைஃப் ஃபார் லைக் வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். அது வந்து ஜெண்டர் ஆக்சுவலாக அங்கே மேட்ரு கிடையாது, மேலோ ஃபீமேலோ மேட்ரு கிடையாது. இட் வாஸ் நாட் ஈவன் ரொமான்ஸ். ஐ வுட் சே, என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஐ வுட் சே இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப் எனர்ஜி அப்படின்னு நான் சொல்லுவேன். Strictly not physical, but there is an element of excitement that there is somebody on the other side. He's nice to me. அவன் இங்கே பேசலைன்னா என்னால் இங்கே எப்படி சர்வை பண்ண முடியும்? Who else I'll talk to? Correct. That's it. And whatever money that I'm getting out, more than the money, எனக்கு வெளியில் வரத்துக்கு காலையில் ஒரு ரீசன் இருக்குது. சாயந்தரம் நான் போகிறேன், something to look forward. என் குழந்தைகளை வேணுங்கிறத நான் வாங்கி கொடுக்குறேன், எனக்கு ஒரு ஹேண்ட் பேக் இருக்குது, எல்லா பொம்பளைங்க மாதிரியும் நானும் வெளியில் போகிறேன் வரேன். ஸோ ஐ ஹாவ் அ லைஃப்.
மை லைஃப் இஸ் நாட் டெபெண்டன்ட் இன்சைட் த 4 walls வேர் ஐ வெயிட் ஃபார் யார் வேலையை முடிச்சுட்டு வந்து எனக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பாங்க, யார் காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய தேவைகளை நான் முடிக்கணும் அப்படின்னு இல்லாமல் இட் கம்ப்ளீட்லி ஷிஃப்ட்ஸ். அண்ட் அதுக்கு இவன் ஒரு காரணமாக இருக்கான். ஸோ அவ்வளோ ஸ்பெஷல் அந்த குரல் அவளுக்கு. அந்த பிகாஸ் என்ன வேணா இருக்கலாம் அந்த குரலுக்கு பின்னாடி. நாங்கள் அந்த கதையை பல்வேறு தளத்தில் வச்சு யோசிச்சு பார்த்தோம். அந்த குரலுக்கு பின்னாடி ஒரு மிஷின் இருக்கலாம், மனுஷன் இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆக்சுவலாக அதை கேட்க வந்தேன், ஃபீமேலாக இருக்கலாம் யோசிச்சிங்களாம் கேட்க வந்தேன். யோசித்தோம், எல்லாமே யோசித்தோம். ஸோ அப்படிலாம் தாண்டி பார்க்கும்போது அந்த குரல் அவளுக்குள் ஒரு பரவசத்தை கொண்டு வர்றதுங்கிறது தான் உண்மை. இட் இஸ் பிரிங் ஒரு சென்ஸ் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் அண்ட் ஹாப்பினஸ் அண்ட் இன் அ வே சம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆல்சோ. ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் பார்க்காத அனுபவிக்காத இதெல்லாம் இங்கே கிடைக்குமா, இல்லை இந்த உலகத்தை நம்ம அனுபவிப்போமா, இல்லை நம்ம சாம்பிள் பண்ணுவோமா, இல்லை நமக்கு இதெல்லாம் தெரிய வருமா. ஏன்னா இப்போ பெருசாக வீட்டுக்குள்ளேயே வராதவங்க, வீட்டை விட்டு வெளியே வராதவங்களுக்கு வெளி உலகத்துக்கு மேலே ஒரு அபிப்பிராயம் வச்சுருப்பாங்க. அது ஏதோ அவங்களுக்கு ஒரு எட்டாத கனியாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் நடக்கும்போது தென் அந்த உண்மையிலேயே ஃபரானாக்கு வந்து ஷீஸ் கெட் ரியலி எக்ஸைட்டட் அண்ட் ஷீ லைக்ஸ் ஹிம் அண்ட் ஷீ மிஸ்ஸஸ் ஹிம் வென் ஹீ இஸ் நாட் காலிங். அண்ட் அதை சுற்றி சில சம்பவங்கள்லாம் நடக்கும்போது ஒருவேளை அவனை நம்ம இதுக்கப்புறம் பார்க்காமே போயிடுவோமோ, அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ, இவ்வளோ நல்லவனாக இருக்கானே, ஒரு ஃபோனில் ஒரு பொண்ணுக்கிட்ட, முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்கிட்ட இவ்வளோ டீசெண்டாக பேசுகிறானே, அப்படிங்கிறது எல்லாமே ஒரு இயல்பான ஒரு நார்மலான மனுஷிக்கு இருக்கக்கூடிய பரிதவிப்பு, ஏக்கம், எமோஷன், சென்சிபிலிட்டி. ஸோ தட் புஷ்ஷஸ் ஹர். அது ஒரு ட்ரிப் அண்ட் ஸ்பைரல் மாதிரி தான். அவனை பிடிக்குது, கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, அது அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, டக்குன்னு அது காணாமல் போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, டகார்னு ஒரு நாள் கூப்பிட்றான், ஏதோ ஒன்று சொல்கிறான், எனக்கு உன்னை பார்க்கணும் அப்படிங்கிறா. ஸோ தட்ஸ் அ ஹியூஜ் ஸ்டெப் ஃபார் ஹர். சொல்லிட்டாலே தவிர அவளுக்குள்ளே 1008 என்ன சொல்கிறது குழப்பங்கள், சந்தேகங்கள்லாம் இருக்கலாம். பட் ஒன் திங் ஐ வாஸ் வெரி சர்டைன், ஃபரானா டின்ட் மீன் எனி திங் மோர் தென் சேயிங் ஐ வாண்ட் டு see you. ஐம் வெரி சர்டைன். தட் இஸ் நாட் ஃபரானா. ஒரு படி தாண்டி போய் அவனோட வந்து ப்ராப்பராக ஒரு ரொமான்ஸ்குள்ளேயோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயோ அது இல்லை. ஷி டிடன்ட் எக்ஸ்பெக்ட். அந்த தயாங்கிற கேரக்டர் வந்து பயன்படுத்தின வார்த்தைகள், அவன் விவரித்த விதம், மேபி டீப் டவுன் ஷி அக்செப்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி திங்ஸ் தட் இஸ் வாட் ஷி இஸ். அண்ட் அதை யாரோ ஒருத்தர் ஃபைன் பண்ணும்போது அந்த குரலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்குது. நாங்கள் அதுங்க வசனமாகவே வச்சுருப்போம். குரலுக்கு முகம் இல்லைன்னா அந்த குரல் உங்களால் ஞாபகப்படுத்த முடியாது. யூ கேனாட் ஜஸ்ட் ரிமெம்பர் அ வாய்ஸ் வித்தவுட் அ ஃபேஸ். ஸோ ஷீ வில் பி லைக், எனக்கு வந்து இந்த முகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டேன்னா இந்த குரலை வந்து நான் கெட்டியாக பிடிச்சிப்பேன் அப்படிங்கிறது அவளோட எக்ஸைட்மெண்ட். ப்ளஸ் ஷீ இஸ் டூயிங் சம்திங் லைக் ஸ்கூல் டீனேஜர்னு வச்சுப்போமே, ஒரு 17-18 வயசில். ஷீ இஸ் நெவர் பீன் இன் திஸ் ஜோன். ஸோ அது கடைசியாக பார்த்தா பிரியாணி வேணும்னு கேட்குறான். ஷீல் குக் பிரியாணி வெல். அப்புறம் பண்டிகை வருது. பண்டிகை வந்து அந்த வீடு எப்படி இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அந்த பண்டிகைக்கு, பெருசாக வருவாங்க, சாப்பிடுவாங்க, சமைப்பாங்க, பிஸியாக இருக்கும், குழந்தைங்க ஓடியாருவாங்க. இதுக்கு நடுவில் ஒரு மதர் வந்து எப்படி வெளில போக முடியும் அப்படின்னா, அப்போ நான் அதை ஹானர் பண்ணணும். ஐ கேன் நாட் டிஸ்கவுண்ட் த ஃபேக்ட் தட் ஷீ இஸ் அ மதர் அண்ட் ஷீ இஸ் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி ஷோ தட் நோ ஷி வாண்ட்ஸ் டு ரன் அவே அண்ட் மீட் சம்படி. ஸோ அந்த கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்கும். திடீர்னு 4 பேர் வீட்டுக்கு வந்துடுவாங்க, டைம் ஆகும், பீச்சுக்கு போகணுன்னுவாங்க. இவளுக்கு என்னென்னா படபடப்பாக இருக்கும். ஒரு வேளை இவளால் போக முடியாமல் போயிடுச்சுன்னா சாப்பாடு வேறு சமைச்சு வச்சுருக்கா. ஸோ சாப்பாடு சமைச்சு எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு கொடுக்குங்கிறதே ஒரு ஸ்பெஷல் அன்புங்க. அந்த அன்பு போய் மற்ற இடத்துல அடைக்க முடியாது. இப்போ நமக்கு பலவிதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. யாருக்காவது நம்ம சமைச்சு கொடுக்கணும், ஒரு ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னா அது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் நான் சொல்லுவேன். இப்போ நீ சாக்லேட் கொடுக்குற, ஒரு பொக்கே கொடுக்குற, ஒரு ஃப்ளவர் கொடுக்குற, ஒரு க்ரீட்டிங் கார்டு கொடுக்குற, அதெல்லாம் வேறு. சாப்பாடு கொடுக்குங்கிறது இன்னொரு பர்சனலான ஸ்பேஸ் அது. ஸோ ஷீ வாஸ் வெரி நர்வஸ் அபவுட் த ஹோல் திங் அண்ட் ஷீ இஸ் நாட் டன் திஸ் பிஃபோர். ஸோ அப்போது அங்கேருந்து அவள் கிளம்புறா அப்படின்னும் போது ஒரு பொய் சொல்ல வேண்டி வருது, வேறு வழி இல்லாமல். அதுதான் அவள் தாண்டக்கூடிய முதல் பிரச்சனை, முதல் படி. பொய் சொல்ல வேண்டியிருக்கு. நான் உடம்பு முடியல, தலைவலியால் வரல அப்படின்னு. இவ்வளவு தான் அந்த இடத்துல சாத்தியம். அவள் வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்க, நான் ஆஃபீஸுக்கு போனோம், ஓவர் டைமு, அதெல்லாம் இல்லை. ஃபரானாக்கு அவ்வளோ தான் தெரியும். மாட்டிக்கிற அளவுக்கு தான் பொய் சொல்ல தெரியும். ஃபரானாக்கெலாம் வந்து மாட்டிக்காமலாம் தப்பு பண்ண தெரியாது, கான்சிக்வன்ஸே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட பொய் சொல்லும் போது அது ஒரு கில்ட்டோடு தானே சொல்ல முடியும். புருஷன்கிட்ட எல்லோரும் குடும்பத்தோடு வெளில போகிறாங்க, ஒரு பண்டிகை நாள், அவனும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கான், ரொம்ப நல்லவன். சரி, என்ன பண்ணுறது? பட் இவளுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம தான் எந்த தப்பும் பண்ண போகிறது இல்லையே. அதுதான் அவளோட ஸ்ட்ராங்கான ஒரு கரெக்ட். ஸோ அப்போ அங்கேருந்து கிளம்புற அந்த ஜேர்னி, எனக்கு அந்த ஜேர்னி ரொம்ப முக்கியமாக பட்டுச்சு. ஏன்னா ஐசோஸ் மீசாப்பட்டில் வந்து ரம்ஜான் டைமில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இடம் நல்லா ஜெகன்னு ஜெயின்னு இருக்கும். பகல் நைட்டு கூட்டமாக இருக்கும். கூட்டத்தில் அதிகமாக வந்து இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அந்த ஏரியாவில். ஸோ அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. ஒரு வியாபாரம் பண்ணுற குடும்பம் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அன்லைக் அதர் பீப்புள். ஸோ அவளுக்கு வீட்டை விட்டு கிளம்புறது மட்டும் பிரச்சனை இல்லை, அந்த தெருவு நடந்து மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறுற வரைக்கும் பிரச்சனை.
பட் ஓகே, வேலைக்கு போகிற பொண்ணுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது. பட் இன்றைக்கி ரம்ஜானு லீவு, கூட்டம் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. வில் பி ஸ்பாட்டட் ஈஸிலி. ஸோ அதனால தான் வந்து அவள் பயந்து வெளில வருவாள். பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணணும்னு சொல்கிறதும் அதான் ரீசன். லைக் யூ வாண்ட் டு see if that's it. அந்த டென்ஷனோட கிளம்பி வரும்பொழுது அப்போ அவளுக்கு சோஃபியா பற்றின ஒரு தகவல் வரும்பொழுது வாட் ஹிட்ஸ் ஹர் இஸ் லைக், இது வரைக்கும் வர்ற அந்த கேரக்டர் நல்லவனாகவே இருப்பான்னு மட்டும்தான் அவளோட பிரெயின் சொல்லிகிட்டு இருக்கு. பட் there is a good chance that he could be otherwise also. So then she realizes what mistake she has done. ஒரு சைடு அவள் யோசிக்கவே இல்லை. வாட் இஃப் திஸ் பர்சன் இஸ் சம்திங் எல்ஸ் அப்படின்னும் போது ஏன் ஓடிடலாம், அவ்வளோதான். அப்போ அந்த பதட்டத்தில் அவளுடைய மைண்ட் ஃபுல்லாக இன்னொரு இடத்துல ஆக்கிபை ஆகிருக்குங்கிற ஒரு காரணத்துக்காகவும் அவளுக்கு அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எழுந்திரிச்சு போயிட்டான். இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதை கரீம் பார்த்துட்டான். ஏன்னா வழியிலே ஃபாலோ பண்ணிட்டு வரான். கரீம் பார்த்துட்டான். வீட்டுக்கு வந்தான். வீட்டில் ஆல்ரெடி ஒரு போலீஸை வச்சு ஒரு பெரிய சண்டை ஒன்று போயிட்டுருக்கு. இட்ஸ் கெட்டிங் வெரி டர்ட்டி அண்ட் மெஸ்ஸி. அப்புறம் நெக்ஸ்ட் டே எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன். இவன் நம்புகிறான் அவளை, இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறமும் நம்புகிறான். தென் அவனுக்கு நம்புகிறானே தவிர அவகிட்ட கேட்க தைரியம் இல்லவே தவிர, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, வாட் இஸ் எதில் என் பொண்டாட்டி மாட்டிகிட்டு இருக்கா, இல்லை என்ன நடக்குது. ஏன்னா அவளோட பிஹேவியரில் சமீபத்தில் சேஞ்சஸ் இருக்குது. வீட்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொண்ணு வெளியில் ஒரு 6 மாதம் வேலைக்கு போகுது அப்படின்னா ஷி கெட் her exposure a lot. ஐ ஸ்டில் பிலீவ் அவங்க வேலைக்கு போனோம், வெளியில் எப்படி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை பற்றி அவங்க கவலைப்படக்கூடாது. அதை ஃபைட் பண்ணுறது தான் வெளியில் போகிறதோடைய முதல் ஸ்டெப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஐயோ வெளியில் போனால் இதெல்லாம் வந்துருமே அப்படின்னு பயந்து வரதான் செய்யும். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் அது வாழ்க்கை கிடையாது, அது ஒரு விதமான சிறை இல்லையா. இப்போ வெளியில் போய் தான் ஆகணும், போய் இதை ஃபேஸ் பண்ணணும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவனுக்கு உள்ளுக்குள்ளே அவன் மேலே பயங்கர அக்கறை இருக்குது. என்ன பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்கிறா, ஏதோ இருக்குது, ஆஃபீஸில் டென்ஷனா இல்லை ஏதாவது வேலை பலுவா. அப்போ முக்கியமாக அதுக்கு ஒரு அவன் சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுவான். மனசு சுத்தமாக நீ தொழில் செய்கிறது வந்து அல்லாஹ்க்கு வந்து துவா செய்கிற மாதிரி. ஸோ அந்த செருப்பு மாட்டி விட்ற கலைக்குள்ளே நான் காலை தொட்டு செருப்பு போடுவேன். ஏன்னா அது என்னோடய தொழில். அந்த கடைக்குள்ளே எனக்கு அந்த வசனம் மனுஷபுத்திரன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கடைக்குள்ளே நான் காலை தொட்டு செருப்பு போடுவேன், அது என்னோடய தொழில். ஆனால் கடைக்கு வெளியில் நான் யார் காலையும் விட மாட்டேன். ஸோ திஸ் இஸ் பவுண்ட்ரி. அந்த தொழிலுக்கு அவன் கொடுக்குற மரியாதையை நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அவன் என்கரேஜ் பண்ணுவான். உனக்கு ஒரு வேலை கிடைக்கிது, உனக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க, நீ சந்தோஷமாக இருக்க, அப்போ அந்த தொழிலை வந்து நீ மதிக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிக் கொடுப்பான். அவளுக்கு அதை பிடிச்சி தான் தொடர்ந்து வேலைக்கு போவான். ஆமாம், ஏன்னா வீடு வரைக்கும் போலீஸ் வந்த பிறகும் கரீம் வந்து ஃபர்ஹானா வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லலை. ஸோ இதுக்கப்புறம் அவன் அந்த ஆஃபீஸுக்கு போகும்போது அங்கே நடந்த விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவர் திருப்பி தயா கால் பண்ணும்போது இப்போ அவள் என்ன மூடில் இருக்கா அப்படின்னா, ஓகே ஐ நோ த அதர் சைட் ஆஃப் இட். என் புருஷனும் வந்து என்னை நம்புகிறான், வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு, எனக்கு இதுக்கு மேலே இது வேணாம், இந்த வேலை கிடச்சா பண்ணுவோம், இல்லாட்டி நம்ம போகலாம் அப்படின்னும் போது இவனால் சும்மா இருக்க முடியல. யாரால்? கரீமால். ப்ரொடெக்ட் பண்ணணும், பார்க்கணுன்னு சொல்லி அவன் ஃபாலோ பண்ணுறாங்கிறத இவ கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அப்போ என்ன முடிவு எடுத்துன்னு கணச்சா, என் புருஷன் வந்து இவ்வளோ என் மேலே நம்பிக்கையாகவும் இவ்வளோ பாசமாகவும் இருக்கிறதுனால நம்ம வந்து தயா கிட்ட பேச வேண்டாம், அது அதோடு நிறுத்திடுவோம், வேண்டாம். ஏன்னா இவ வேறு இறந்துட்டா, நல்ல பொண்ணு, சின்ன பொண்ணு இறந்துட்டா. ஸோ அவ்வளோ பயங்கரமாக அது ஹிட் ஆகுது. பட் இவன் ஃபாலோ பண்ணிட்டான்னு தெரிஞ்சவொடனே இவளுக்கு எப்படி சொல்கிறது, அவனை பற்றி அவன் நினச்சி வச்ச ஒரு சின்ன கோட்டை வந்து லைட்டாக சரிஞ்சிடுச்சு. பயம் அவளுக்கு. ஏன்னா இப்போ அடுத்த கேள்வி கேட்டானா அவனுக்கு என்னென்ன தெரியும்னு இவளுக்கு தெரியாது. ஸோ இவளோட இயலாமை, இவளுடைய கோபம், இவளுடைய அந்த புவர் ஜட்ஜ்மெண்ட் இன் ஃபியூ திங்ஸ், இதெல்லாம் தான் வந்து அவனை திட்டுற மாதிரியான ஒரு காட்சியாக அமைக்கணும். ஏன்னா அது குட்டி வீடுன்னு முடிவு பண்ணிட்டோம். எனக்கு சினிமாக்காக அந்த இயல்புக்கு மீறி இருக்கிற சில காட்சிகளை உள்ளே புகுத்துறதுல விருப்பம் இல்லை. ஸோ நைட்டு சாப்பிட்றாங்க அமைதியாக, பாத்திரம் கழுவணும், அங்கே தான் அந்த சீன் நடக்கணும். இயல்பாக நான் பெண்களை பார்த்துருக்கேன், கோவமாக பாத்திரம் கழுவினாங்கன்னா அந்த சத்தமே சொல்லுவோம், டமால் டிமில் டப்பா டப்பார்னு சவுண்ட் வரும். கரீமோட கேரக்டர் வந்து அதிர்ந்து பேசாதவன், கரீமோட கேரக்டர் வந்து கான்ஃபிடென்ட் பண்ணாதவன், கரீமோட கேரக்டர் வந்து கோவப்படாதவன், கரீனோட கேரக்டர் வந்து ரொம்ப மெஷர்டாக பேசுகிறவன். தொடர்ந்து ஒரு 10 லைன்லாம் அவன் பேச மாட்டான். அப்போ எனக்கு என்னன்னா, அப்போது இவன் சண்டை போடுற பொண்ணாக இருக்கா, இப்போ இந்த இடத்துல சண்டை போடணும். ஏன்னா அவனுக்கும் கொஞ்சம் தெரியும், இவளுக்கும் கொஞ்சம் தெரியும், 2 பேரும் எப்படி சண்டை போடுவாங்க. இவன் இந்த இடத்துல சண்டை போட்டானா யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல லவுடாக 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி இருந்திருக்கும் எனக்கு தெரில. மேபி இட் வுட் ஒர்க் அஸ் அ சீன். பட் அந்த கேரக்டர் கன்சிஸ்டன்சி அங்கே கொஞ்சம் அடி வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஒரு சீனில் வேறு மாதிரி பேசுகிறானே. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோடய டிஸ்கஷன் டீம் இருந்தாங்க, என்னோடய ரைட்டர்ஸ் ரஞ்சித், அப்புறம் சங்கர்தாஸ், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு சந்துரு, அவரும் வந்து இந்த டிஸ்கஷனில் ஃபுல்லாக இருந்தார். அவங்கக்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், எனக்கு இந்த சீனில் வந்து இவன் பேசக்கூடாது, இல்லை இவன் ஒரே வார்த்தை தான் பேசணும், அதில்
மொத்த சீனும் வந்து சம்மரைஸ் ஆகணும். அப்படின்னும் போது நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணும்போது அங்கே ஏதாவது ஒரு செய்கையோ பேக்கெட்லேருந்து ஒன்று எடுத்து வச்சாலோ இல்லை வந்து அவன் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலோ மினிமலாக இருக்கணும். பட் தட் ஹாஸ் டு பி ஹெவிலி இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதிக நேரம் பேசுகிறான் ஃபரானா. இவன் ஒரு வார்த்தை மட்டும் பேசினா எப்படி இருக்கும்? இல்லை பதிலே சொல்லாமல் இதுக்கு அவன் ரியாக்ட் பண்ண முடியுமா? ஸோ அந்த 2 கேரக்டரோட அந்த புனிதத்தன்மை கெட்டு போகாமல், அதாவது அவங்களை எப்படி நான் ஆரம்பத்துலேருந்து கட்டமைச்சிருக்கணும், அதோட விஷயம் கெட்டு போகாமல் இந்த சீனை வந்து ஹை இன்டென்ஸ் சீனாக கொடுக்க முடியுமா அப்படின்னும் போது தென் வீவர் லைக் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போது என்னோடய டிஸ்கஷன் மேட் சந்துரு சொல்கிறார், அதான் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனால அப்படின்னு. உண்மையிலே பார்த்தா இப்போ நான் கதையில் ஒன்று தேடுறேன்ல, அதுக்கான தேவை வந்து கதையில் காத்துட்ருக்கு எனக்கு. நீங்களே விட்டீங்க ஆக்சுவலாக. அங்கேயே இருக்குது அந்த டிஃபன் பாக்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு அவன் வாயை திறந்து கூட பேசலைன்னா அது இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குமே, அவனோட பீக் எமோஷனை சொன்ன மாதிரி இருக்குமேன்னு சொல்லும்போது அப்புறம் எனக்கு அந்த டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சு. திரைக்கதையோட ஓட்டத்தின் பிரகாரம் அப்போ அந்த டென்ஷன், நாங்கள் அங்கே ஒரு டென்ஷன் பில்ட் பண்ணுறோம். ஒரு நியூஸ் ஒன்று வருது, யாரையோ ஒருத்தரை பார்க்கலான்னு வந்திருக்கா, ஆனால் அப்படி பார்க்க போன பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னும் போது ஒரு செகண்ட் நம்ம பண்ண தப்பு அவளுக்கு தெரியும். அது ஹிட் ஆகும்போது அது ஹிட் ஆயிடுச்சு நீங்கள் எப்படி காட்டுவீங்க? கண்ணில் அழகிற மாதிரி காட்டலாம், ட்ராக் போடலாம், சார்ஜ் பண்ணலாம், மைண்டு பயங்கரமாக ஆக்கியபைடாக இருக்குன்னு காட்டலாம். பட் த பெஸ்ட் விஷுவல் வே ஆஃப் ஷோயிங் இஸ் லைக் அவள் கொண்டு வந்த ஒரே பொருளை கூட அவளால் திரும்பி எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிறது. ஸோ அந்த இம்பேக்ட்டுக்காக அது அங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் வேர் இட் ஆல் கைண்ட் ஆஃப் பில்ட் அப் டு பிகம் வெரி பியூட்டிஃபுல் இஸ் லைக் அந்த லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இந்த சீன் ஷூட் பண்ணும்போது ஒரு 7-8 நாள் நாங்கள் ஷூட் பண்ணிட்டோங்க. பிகாஸ் திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சீன். ஐ வாண்ட் தி ஆர்டிஸ்ட் நாள் டு செட்டில் டவுன். இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் வீட்டு போர்ஷன் தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஒரு ஜித்தன் ரமேஷ், அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ், எங்களுக்கு எல்லாருக்கும் ப்ராப்பராக செட் ஆகணும். அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு 3 நாள் ஆகும் எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் அந்த கேரக்டரை செட் பண்ண. ஸோ இது ஒரு இன்டென்ஸான சீனும் போது ஐ வாண்ட் தெம் டு பி தேர் அட் த பெஸ்ட் இந்த ஃபிலிம். இந்த இது குட்டியான ஒரு இடம், நிறைய ஷார்ட்ஸ் வைக்க முடியாது, நிறைய கட் பண்ண முடியாது. ஒரே ஷாட்டு, இங்கே வந்து கதவை திறக்கணும், டிஃபன் பாக்ஸ் தெரியணும், அது வரைக்கும் அமைதியாக இருந்தால் அவர் திரும்பி எதுவுமே சொல்லாமல் நடந்து போகணும். அந்த ஷாட் பார்த்திங்கன்னா அது ஒரே ஷாட். அந்த ஷாட் அங்கே எடுக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த கதவை திறந்து இவன் வந்து அவன் அமைதியாக அப்படியே திரும்பி நடக்க போகும்போது டக்குன்னு திரும்பி பார்ப்பான். ஓகே, தட் மொமெண்ட் வாஸ் தேர். யூல் ஃபீல் தட் மொமெண்ட். நீங்கள் இதை இவ்வளோ ரசித்து எழுதியிருந்தால் அதை பார்த்து எடுக்கும்போது அந்த மொமெண்ட்டில் அது உங்களுக்கு கிடைக்கும் போது யூ வில் ஃபீல் இட். ஸோ த மோஸ்ட் ஃபேவரட் சீன் in the film for me is that, because like you said, in many ways I enjoyed it, in shooting, in writing, in discussing. Bro, I think a couple of newspapers also carried the tiffin box as an object, burqa as an object. The films doesn't mean just about the characters, but my phone is a very important object in my life. So the mari I try to get these things in the script that talks more about the characters. It's not just them, it's what they use. இப்போ புர்கா பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையே ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப கருப்பான புர்கா மட்டும்தான் போடுவாங்க. கண் வரைக்கும் மூடினா நிக்கப்னு நினைக்கிறேன், முகம் மட்டும் காட்டினா ஹிஜாப்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சதுக்கப்புறம் அந்த கருப்பு ஹிஜாப் போய் ஒரு கலர்ஃபுல் ஹிஜாப் வரும். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச சீன் படத்தில். லிட்டில் திங்ஸ், அவளுக்கு வந்து அது ஒரு இட் இஸ் அ ஹியூஜ் ஸ்டெப். ஸோ ஒரு பொருளாதார விடுதலை ஒரு பெண்ணுக்கு அவங்க விருப்பப்பட்ட அவங்களோட வரையறைக்கு உட்பட்ட விஷயங்களை. ஏன்னா இன்றைக்கி நம்ம கலராக ஹிஜாப்ஸ் வந்து நார்மலாக பரவாயில்ல எல்லா முஸ்லீம்ஸும் போடுறாங்க. ஃபரானா போட்டதில்லை, அவளுக்கு அது போடணுங்கிற ஆசை இருக்கும். கருப்பு நிறத்துக்கு மேலே ஒரு கலர் ஆட் பண்ணால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் டைட்டாக ஹிஜாப் கட்டுறதை விட அது போடும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கீழே குனியும் போது கழுவுறதுக்கு போகிறதுக்குலாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால தான் அது நடைமுறையில் இருக்குது இல்லையா, மக்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ அந்த 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 பர்காவை திரும்ப ஃபஸ்ட் டைம் அந்த பிளாக்கை இறக்கிட்டு அந்த ரெட் கலரை போட்டு பார்க்கும்போது ஐ வாஸ் லைக், வாவ், திஸ் இஸ் மை ஃபிலிம், திஸ் இஸ் ஃபரானா அப்படின்னு தோணுச்சு. ஸோ தீஸ் ப்ராப்ஸ் கான்ட்ரிபியூட் அ லாட் டு மை ஃபிலிம். ஆமாம், இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அந்த மாதிரி சொல்ல முடியும். இப்போ மான்ஸ்டரும் சரி, இல்லை மற்ற படங்கள்லையும் சரி, அது இல்லைன்னா நான் மிஸ் பண்ணுவேன். படத்தில் செட்டுக்கு போய் மிஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து ஒரு சீனுங்கிறது, ஒரு கதைங்கிறது வெறும் அந்த கதாபாத்திரம் மட்டும் கிடையாது, அவங்க பின்னாடி இருக்கிற இடம், அது ஃபஸ்ட்டு ஆம்பியன்ஸ், செகண்ட் ஆம்பியன்ஸ், தேர்ட் ஆம்பியன்ஸ் எல்லாமே. இப்போ வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற வேறு யாராவது ஒருத்தர் அந்த சீனில் இருக்கணும். தெருவில் இருக்கிறதும் அந்த சீனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும், மேலே ஏரோப்ளைன் போனாலும் கான்ட்ரிபியூட் பண்ணும். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் எனக்கு. ஸோ ஐ திங்க் ஐ கவர்ட் அப் எவ்ரிதிங். இந்த டிஃபன் பாக்ஸ் சீனில் தாட் நல்லா இருக்குது, எழுதிட்டீங்க. டிரெக்ஷன் எங்கே எனக்கு ப்ரில்லியன்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா, கரெக்டாக அவங்க அந்த ஷெல்ஃபை திறப்பாங்க, ஹீல் வாக்.
அதுக்கப்புறம் தான் இவங்க திரும்பி பார்ப்பாங்க. அவர் அது தனி ஷாட்டு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அதுக்கான ஷார்ட் டிவிஷன் இருக்குல்ல, அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு ஃபர்ஹானா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன் ஸ்கிரிப்டில் பிருத்திவி அதிர்ச்சி அடைகிறான். நெக்ஸ்ட் லைன் நம்ம வந்து தயாளன்ட்ட போல பிருத்திவிட்ட போகிறோம். இந்த ஹோல் ஐடியாவில் ஸ்கிரிப்டாக படிக்கும்போது என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் பிருத்திவினுடைய ப்ரெசன்ஸை கண்டினியூஸாக கொண்டு வரீங்க. ஃபர்ஹானா முடிவெடுக்கிறது, தயாளன் இம்பேக்ட் பண்ணுது, அண்ட் கரீம் ஃபாலோ பண்ணுறான். கரெக்ட். பிருத்திவியை ஆட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? எனக்கு அந்த இடத்துல என்னென்னா, இந்த கேரக்டர் கொண்டு வந்ததுக்கான மேஜர் ரீசன், ரைட்டிங்காக திரைக்கதையாக நம்ம எழுதும் போது 2 பேரும் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கதையில் இன்னொரு கோணத்தை கொண்டு வந்தால் அதில் ட்ராமா கூடும். எக்ஸாக்ட்லி, ஒரு விறுவிறுப்பு ஆட் ஆகுது. ஸோ அப்படி எனக்கு ஒரு விஷயம் தேவைப்பட்டுச்சு அந்த கதையில். அப்புறம் எனக்கு இந்த கேரக்டர் நான் சஜஸ்ட் பண்ணேன். வி வர் வெரி ஸ்கெப்டிக்கல். கப்புள் ஆஃப் மை ரைட்டர்ஸ் ஆர் நாட் கன்வின்ஸ்டு. அப்புறம் ஐ ஹவ் அ கப்புள் ஆஃப் ஃபீட்பேக்ஸ் ஃப்ரம் மை வேர் ஐ ஜென்ரலி கிவ் த ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு. அவங்க வந்து இந்த கேரக்டர் தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க. பட் ஐ டோன்ட் நோ, பர்சனலி ஐ பிலீவ்ட் அ லாட் தட் கேரக்டர் வில் பி வெரி ஸ்பெஷல். பிகாஸ் அவன் ஃபர்ஹானாவை மரியாதையாக பார்க்குறது எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் தான் ஆடியன்ஸ் அந்த காலுக்கு. நம்ம எல்லாரும் ஒரு படமாக பார்க்குறோம், பட் அவன் அந்த கதையில் இன்வால்வ்டாக இருக்கான். அவன் ஃபர்ஹானாவை சீப்பாக பார்த்தானா, தென் இட் இஸ் லைக் நம்ம எழுதுகிற கதை வந்து அந்த கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரியான ஒரு கதையாக முடியும். அவனோட பார்வையில் ஃபர்ஹானா பண்ணுறது ஜென்யூனாக இருக்கணும், இவன் புரிஞ்சுக்கணும். அதனால தான் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு போகிறான். ஸோ ஸ்க்ரீன் பிளே சென்ஸில் அது ட்ராமாக்காக கொண்டு வந்தது தான். பட் அதுக்கு பின்னாடி இருந்த தாட் ப்ராசஸ் ஃபிலாசபியை வந்து ஃபர்ஹானாவும் தயாவும் பேசுகிற அந்த கான்வர்சேஷன் உலகத்தில் இருக்கிற யாருக்குமே கேட்காது, தெரியாது. எக்ஸப்ட் பிருத்திவி ஒருத்தருக்கு மட்டும் தெரியும். அப்போ தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுவான். ஸோ ஐ காட் எக்ஸைட்டட் வித் தட். ஸோ அதனால் அது வந்தது தான். இல்லை, எனக்கு கட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவங்க இதை சொன்ன உடனே டக்குன்னு அவனுக்கு தான் போகிறோம் நம்ம ஷார்ட். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவனை விடல. கரெக்ட். ஒரு எமோஷனலான சீனு, அவனை அந்த சீனில் சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அவனை வச்சது ரொம்ப வேல்யூபிளாக எனக்கு தோணுச்சு. இப்போது மீட் பண்ணுற டெசிஷன் இருக்குல்ல, அது ஈஸியாக தயாட்டேருந்து கொண்டு வந்துருக்கலாம் நீங்கள். அது இவங்கள்ட்டேருந்து தான் வரணுன்ற டெசிஷனே வந்து ரொம்ப ரிஸ்கி டெசிஷன் தோணுச்சு. தயா கூப்பிட்ற மாதிரியும் நாங்கள் ஒரு வெர்ஷன் ஸ்க்ரீன் பிளேயில் பேசணும். பட் இப்போது அந்த டிஸ்கஷனில் எப்படி எவால்வ் ஆச்சுன்னா, இப்போ ஒருத்தன் வரல 3 நாளாக அவன் தான் வரல ஃபார் வாட் எவர் ரீசன். அதனால் யார் அதிகமாக எமோஷ்னலி டிஸ்டர்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு இது ஒரு ஆக்டிவ் சாய்ஸ். ஈ குடன் கம், ஏதோ ரெக்கார்டிங் டூர் போயிட்டான், ஸோ இஸ் ஆக்கியபைட், இஸ் பிஸி. அதுதான் அவனோட பெர்ஸ்பெக்டிவ். ஆனால் இந்த பொண்ணுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. ஸோ டு புஷ் அண்ட் ஷோ ஹவு மச் ஃபர்ஹானா இஸ் இன் டு திஸ் ஃப்ரெண்ட்ஷிப், இந்த கனெக்ஷன், இந்த வார்ம்த், இந்த சப்போர்ட், இந்த கேர். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு ஃபர்ஹானாக்கு பிடிச்சிருந்து ஒர்க் அவுட் ஆகிருந்து, அது அவங்க என்ஜாய் பண்ணி அது ஒரு விஷயமாக அவங்க வேல்யூ பண்ணி ஃபார் ஆல் எல்லாமே விட்டுடலாம். அந்த ஆஃபீஸில் நான் வேலை செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹோப் வந்து இந்த ஒரு கால் மட்டும்தான். அது மட்டும் கூட போதும். அந்தளவுக்கு அந்த கால் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கும்போது, அவள் கேட்டானா அது எதிர்பாராத விஷயமாகவும் இருக்கும். அவள் கேட்டானா அப்போது பில்ட் பண்ணுற அந்த பாண்டோடைய பீக்காக தான் இருக்க முடியும், இஸ் வாட் ஐ ரியலைஸ்ட். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறோம், அது ஒரு வர்ச்சுவலான ரிலேஷன்ஷிப்பு, அது ஒரு பியூர்லி வாய்ஸ் பேஸ்ட் ஒரு கனெக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பீக் என்னவாக இருக்க முடியும்? ஃபர்ஹானாவுடைய கேரக்டருக்கு பீக்காக இந்த ஒரு ட்ராமாவில், இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டில் வாட் எல்ஸ் ஷீ கேன் டூ. அப்படி இருக்கும்போது அது ஃபர்ஹானா கிட்டேருந்து வந்துருச்சுன்னா அதுக்கு இன்னும் இம்பேக்ட் இருக்கும், மீனிங் இருக்கும். மோரோவர் திரைக்கதையாகவும் பார்க்கும்போது மனிதனுடைய யதார்த்தம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஒருத்தர் இனிஷியேட் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களே தான் அதை வேணான்னுவாங்க. ஸோ இது அந்த பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது கோபமாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அமைஞ்சு வந்ததுனால, அண்ட் அந்த கேரக்டரோட பீக்காக இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால வி ஹேட் அப் திஸ். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதுதான் ஃபர்ஹானா அவங்களா எடுக்கிற ஃபஸ்ட்டு டெசிஷனும் எனக்கு தோணுச்சு. இல்லை, வேலைக்கு போகிறது அவங்களா எடுக்கிற ஃபஸ்ட் டெசிஷன். பட் அது கூட அந்த சிச்சுவேஷனால வருது இல்லை, அந்த சூழல் தான் அவங்களை அங்கே கொண்டு வருது. பட் அந்த விருப்பத்துக்காக ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, எனக்காக நான் ஒன்று பண்ணுறேன்றது இருக்குல்ல, அவளை மீறி நடக்கிற, ஃபர்ஹானாவை மீறி நடக்கிற ஒரு டெசிஷன் அதை நான் பார்க்குறேன். இட் ஹேப்பன்ட் பியாண்ட் ஹர் கண்ட்ரோல். தட்ஸ் வென் அது ஒரு ட்ரான்ஸ் இல்லையா, லைக் யூர் டாக்கிங் டு சம்படி அண்ட் யூர் லைக் it's so feeling good it for the first time, sharing all new things, and there is some validation and there is some appreciation, and அவன் வேறு பயங்கரமாக புகழ்கிறான், ரொம்ப டீசெண்டாக வேறு பிஹேவ் பண்ணுறான்.
எவ்ரி டே இட் வாஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் பிகம் த ரொட்டீன். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது த மொமெண்ட் ஹீ கம்ஸ் பேக், த சென்ஸ் இஸ் லைக் திரும்ப போயிட்டானா, மிஸ் பண்ணிட்டோன்னா, அந்த ரஷ்ஷில், அந்த ஒரு ட்ரான்ஸில் ஷீ த்ரோஸ் அ வேர்ட் அண்ட் பட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு பயம் இருக்குமே தவிர, தயக்கம் இருக்குமே தவிர, பட் நான் போக மாட்டேன், போகக்கூடாதுங்கிற எண்ணம் மைண்டில் இருக்கவே இருக்காது. ஷி வாஸ் செட் ஃபார் இட், ஷி வாண்டட் டு கோ see him. ஸோ இது எப்படி சொல்கிறது, இந்த எட்ஜ் வந்து எப்படின்னா, ஐ டோன்ட் நோ, ஐ கேன் ட்ரா கப்புள் ஆஃப் பேரலல்ஸ். இங்கிலீஷில் எப்படி ஒரு சீன் இருக்கும், ஸ்ரீதேவி வந்து ஸ்வீட் சமைச்சு எடுத்துகிட்டு அந்த ஒரு பேர் ஒன்று இருப்பாங்க, ஐ ஃபர்காட் தி ஆர்டிஸ்ட் நேம். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி பில்ட் ஆகும். உச்சக்கட்டமாக மொட்டை மாடிக்கு போவாங்க 2 பேரும். ஐ திங்க் எய்தர் ஹில் ட்ரை டு ஹக் ஹர் ஆர் ஹில் ட்ரை டு கிஸ் ஹர், பட் ஷீ புல்ஸ் ஹர் பேக் அண்ட் ஷில் ரன்ஸ் அவே டு ஹர் ஃபேமிலி. ஸோ தட் இஸ் தி மேக்ஸிமம். அதை சுற்றி எனக்கு வேறு சில கருத்துக்கள் இருக்குது, பட் இருந்தாலும் அந்த கேரக்டர், அவங்க பில்ட் பண்ண அந்த கேரக்டரால் அதிகபட்சமாக தொடக்கூடிய எல்லையாக அதுதான் அந்த கேரக்டரை பார்க்குறாங்க. ஸோ தட் இஸ் வை வில் கோ டு தட் எக்ஸ்டென்ட், அதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு. இப்போ 96 ஜானு ராமுக்காக யமுனை ஆற்றிலே பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி யமுனை ஆற்றிலே இஸ் நாட் ஹர் ஜோன். அது ஒன்று ஐ ஃபைண்ட் அந்த ஏர்போர்ட்டில் கொடுக்குற ஹக்குங்கிறது நான் அப்படி தான் பார்க்குறேன். ஐ திங்க் ஆரம்பத்துலேருந்து அவங்க பெருசாக தொட்டுக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த டிஸ்டன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் தட் கேன் ஹேப்பன்? தட் நைட் வாஸ் லைக் ஷீ இஸ் கிவிங் a hug. அண்ட் நோ, அதனால தான் அந்த ஒயிட் ஷாட் ஸோ பாப்புலர். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபியூ ஷார்ட்ஸ் டிஃபைன் த சீன் இல்லையா? ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம், வி ஆல் ஆர் எக்ஸைட்டட் டு see what is going to happen இல்லையா? அந்த மேக்ஸிமம் திங் ஹேப்பன் இஸ் லைக் யூ கேன் ஜஸ்ட் கிவ் him a hug. ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் நான் வந்து இதை விஷுவலைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் ஹர், so that she'll blush after saying it, she'll not believe whether she has said something, it gives her a thrill. ஸோ இப்போ அவன் கூப்பிட்டானா இது ஒரு இன்டென்ஷனாக மாதிரி ஆகிடும், நான் அவனை பார்க்கணுவா, அதில் ஒரு சஸ்பீஷன் இருக்குது, போகணுமா வேணாமனு ஒரு குழப்பம் நமக்குமே வந்து அவன் கூப்பிட்டா இவ போயிடுவா அப்படின்னு இருக்கு. இப்போ இவ பண்ணணும்னு நினைக்கும் போது தென் இட் இஸ் அர் ஜேர்னி, ரைட்? ஷீ இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் எபிசோட், ஒன் சாப்டர் டு தி அதர், ரைட்? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட் இந்த ஹோல் சீனில் ஆர் இந்த ஹோல் எபிசோடில் அப்படின்னா, டிஃபன் பாக்ஸை மறந்துடா, ஒரு பரபரப்பு, தப்பான முடிவு எடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு டவுட்டு, பரபரப்பு, டக்குன்னு ட்ரெயினில் ஏறிட்டு ஒரு சீட்டில் உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறா. பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்க, எல்லோரும் அவளையே பார்க்குறாங்க, விச் இஸ் வெரி நேச்சுரல். எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த மொமெண்ட்டு. ஏன் ஸ்கிரிப்ட் படிக்கும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா, அருகில் இருக்கும் இருக்கையில் உட்காருகிறாள், அவள் கண்களிலிருந்து கண்ணீர் நிற்கவே இல்லை. ஃபர்ஹானா அருகே ஒரு வயதான பாட்டி இருக்கிறாள், சாதாரண காட்டன் சாரி, ஒரு வயர் கூடை, மஞ்சள் படிந்த முகம். ட்ரெயின் ஒரு இடத்தில் நிற்க சிலர் ஃபர்ஹானாவை பார்த்து கொண்டே இறங்க, ஏறிய சிலர் உடனே ஃபர்ஹானாவை பார்க்க, ட்ரெயினில் மிதமான கூட்டம். அந்த பாட்டி ஃபர்ஹானாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பாட்டிக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல, கையில் ஒரு ஒயர் கூட இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஒரு பாட்டி வேணும்டா அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஏன் இந்த டிஸ்கிரிப்ஷன்? வை? See, I love characters in my film. As a creator and as a writer and as a traveler, I crave for characters, and I think the most exciting part of this world is the various types of characters. So wherever I travel, wherever I get to go out, I somehow or the other, second nature இல்லை, ஆப்வியஸ்லி நம்ம ரைட்டர்னால அது வந்துடும் நினைக்கிறேன். ஒரு டீ கடைக்கு போகிறதுலேருந்து என்னை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் நான் வந்து ஆஃப் லேட் மேபி இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸில் நான் ரொம்பவும் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் இப்போ நிறைய ஹியூமரில் எனக்கு கிடைக்கிது, சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் இந்த படங்களில் பிரதானமாக வரக்கூடிய பல கேரக்டர்ஸை வந்து நான் வேறு எங்கெங்கேயும் சந்திச்சிருப்பேன். அதில் ட்ரெய்ட்ஸ் நான் வேறு எங்கெங்கே வந்து எடுத்திருப்பேன். ஸோ நாங்கள் சின்ன வயசில் புதுப்பேட்டில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க, அவங்க பேர் எனக்கு தெரியல, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு லுக்கில் இருப்பாங்க. எனக்கு அப்போது 5 to 8 வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ வாஸ் அ டிவைன் ஃபிகர் டு த பீப்புள். எப்போவுமே வந்து சாமி கும்பிடுவாங்க, ரொம்ப பக்தி, காலையில் எழுந்திருவாங்க. இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அட் 60-65 ஷி ஹேட் அ வெரி ஆக்டிவ் ரொட்டீன். அந்த கேரக்டர் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். எனக்கு அதுக்கும் இந்த கதைக்கும் வேறு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் நிறைய இடங்களில் நான் மெட்ரோவில் ட்ராவல் பண்ணும்போது, இந்தியாலையும் சரி அப்ராட்லேயும் சரி, இட் இஸ் அ பிளேஸ் வேர் லாட் ஆஃப் பீப்புள் கம் டுகெதர் அண்ட் ஸ்டே வெரி க்ளோஸ் ஃபார் சம் டைம். ஸோ அவங்க பார்க்குற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் அவங்க பிஹேவியர், அவங்க பேசுகிறது எல்லாமே உங்கள் காதுக்கு வரும். நீங்கள் என்ன தான் அவாய்ட் பண்ணாலும் அது உங்களை தாண்டி போகாது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஒன்று,
நீ உன் தப்பு ரியலைஸ் பண்ணிட்ட ஆச்சா, சுவிட்ச் ஆஃப் பண்ணி அதை சால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து உனக்கு வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, சோஃபியாவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, செத்து போயிட்டா. நீயே இவ்வளோ பெரிய பிரச்சனையை இழுத்து விட பார்த்துருக்க. இன்றைக்கி பண்டிகை நாள், குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்குது, என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு ஒரு மொமெண்ட் ஆஃப் ட்ரூத் வரும்ல. அந்த ஜோனுக்கு ஒரு மனுஷன் போயிட்டாங்க, இல்லை ஒரு மனுஷி போயிட்டாங்கன்னா சுற்றி நடக்கிறதுலாம் அவங்களுக்கு எதுவுமே. நிறைய பேர் பார்த்துருப்போம். த மோஸ்ட் பெயின்ஃபுல் விஷுவல் ஐவ் சீன் இஸ் லைக் ஒரு ஒய்ஃபு ஒரு ஹஸ்பண்டு ஒரு பஸ்ஸில் நான் பார்த்ததுலேருந்து அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. 2 பேரும் பேசிக்க மாட்றாங்க, ஆனால் பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. 3 நாள் ஆச்சு அவங்க என் மைண்ட் அவுட் வெளில போவேன். என்ன பிரச்சனையாக இருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையா? ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு 60 பேர் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணிலேருந்து தனியாக வந்துட்டுருக்கு, அழுதுட்டுருக்காங்கன்னா என்ன வலியாக இருக்கும். இந்த வலியை சுமந்துக்கிட்டு ட்ராவல் பண்ணுறதுன்னு இருக்குல்ல, அது ஒரு பெரிய வலி. இப்போ ஒரு கப்புள் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வேறு யூஎஸ், அதில் ஒரு அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு 32 ஹவர்ஸ் அவன் ட்ராவல் பண்ணி வரணும்னா வெரி டிஃப்ரெண்ட் எமோஷன். காஃபி சாப்பிடணும்னு தோணும், ஒரு சிரிச்சு ஹேர் ஹோஸ்டஸ் பேசுவாங்க, அவங்ககிட்ட உங்களால் சிரிச்சு பதில் சொல்ல முடியாது. நார்மலாக ஒரு ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறீங்க அப்படின்னா யூ மைட் ஹேவ் அ ட்ரிங்க் ஆர் ஃபுட்டு. ஒரு டெத் நியூஸ், அதுவும் அப்பாவோ அம்மாவோ இறந்துட்டாங்கன்னும் போது அதை தொடும்போது அதை குடிக்கலாமா இல்லை சாப்பிடலாமா, நிறைய குழப்பம் வரும். ஸோ எனக்கு இந்த மூடை வந்து அங்கே கொண்டு வர முடியும்னு தோணுச்சு. அவள் தப்பு பண்ணிட்டா, மெட்ரோவில் ஏறி உக்காந்துட்டா. இப்போ அவளால் உடனே எல்லாத்தையும் அழைச்சிட முடியாது, உடனே குழந்தைங்கள போய் கட்டி பிடிச்சிக்க முடியாது, உடனே ஹஸ்பண்டை போய் பிடிச்சி ஐயோ நான் சாரி சொல்லிட்டேன், இல்லை நான் அவனை கட்டி பிடிச்சி எங்கேயுமே தேடுறதுக்கு அவளுக்கு எந்த ரிசார்ட்டும் இல்லை. ஷி ஹேஸ் டு கோ த்ரூ ஆல் அலோன். அதுவும் பப்ளிக்கில் தனியாக ஓரமாக ஒளிஞ்சிக்கிற இடம் கூட கிடையாது. அங்கே உட்காந்து அவன் வந்துடுவான். கூட பார்த்தா 200 பேர் இருக்கான் மெட்ரோவில். ஸோ பப்ளிக்கில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா யாராவது அங்கே ஆறுதல் சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. அப்போ எனக்கு இந்த அம்மா ஞாபகம் வந்தாங்க. அந்த ஒரு அம்மாங்கிறது நாங்கள் கதையில் கற்பனையில் எழுதுனது, அந்த அம்மாவுடைய உருவம் எப்படி இருக்கணுங்கிறது என்னுடைய மெமரியிலேருந்து நான் அந்த அம்மாவை எடுத்து நான் அங்கே வச்சேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அம்மா கிடச்சாங்க. நிறைய ரிவ்யூஸில் வந்து எனக்கு இந்த சீனை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஐ கெட் வெரி ஹாப்பி when these things get noticed because that is actually what and who the creator is. What do you want to show to the society? அதோடு சேர்த்து அங்கே இன்னொரு பொண்ணு வரும். ப்ரில்லியன்ட். நான் அதுக்கு வரேன். இப்போ இந்த அம்மா கையை பிடிப்பாங்க, ஃபர்ஹானா உடஞ்சி அவங்க மேலே சாஞ்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவுட் ஆஃப் ஷீஸ் நாட் இன் ஹர் சென்சஸ், கண்ட்ரோல் இல்லைங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட அந்த இடத்துல அவங்களால ஓப்பனாக உடஞ்சி அழ முடியுதுன்னா பப்ளிக்கில் வாட் வாஸ் ஷீஸ் கோயிங் த்ரூ, யார் மேலே சாஞ்சு அழறதுன்னு ஒன்று இருக்குல்ல, பிடிச்சிக்கணும்ல. நம்ம கையை யாராவது யாருன்னு இல்லை, கையை பிடிச்சிட்டா போதுமே. இங்கே ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸ் என்ன, ஒரு மனுஷனுக்கும் சக மனுஷனுக்கும் டச்சில் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ், அவ்வளோதான். என்ன மற்றபடிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அது அந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு. அவள் அழுதுறணும். ஏன்னா வீட்டுக்கு வந்தால் அவளால் எல்லார் எதிர்க்கும் அழ முடியாது. என்னன்னு சொல்லி அழுவீங்க? சோஃபியா செத்துட்டு அழுகுறான்னு தான் சொல்ல முடியும். சோஃபியா யாருன்னே தெரியாது அங்கே இருக்கிற யாருக்கும். ஸோ அப்போது ஷீ நீட்ஸ் டு கோ த்ரூ திஸ் இது. அதனால எனக்கு அந்த ஸ்பேஸில் வந்து, ஆனால் என்னென்னா ரொம்ப கன்ஸ்டன்ட்டில் ஷூட் பண்ணேன் மெட்ரோவில். ஐ வாஸ் ரியலி வரிட் பிகாஸ் பர் ஹவர் வந்து 2 லட்ச ரூபா வாடகை மெட்ரோவில் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ முக்கியமான சீன்ஸ் நிறையா இருந்துச்சு, சேஸு ட்ராமா எல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப அவசரமாக எடுத்தோம், ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். ஸோ கேமராலாம் வச்சுட்டோம், டப். பட் ஐஸ்வர்யா ராஜேஷ் டெலிவர்டு on that scene and that tension. See, that's where you need professionals, who are good under pressure. நைட்டு 10 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் தான் ஷூட்டு. 2 மணி நேரம் ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிவிட்டு தூக்கி எல்லாரையும் ட்ரெயினில் போட்டு உட்கார வச்சு நான் ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன் எடுக்கிறேன், டெலிவர் பண்ணோம். ஷீ டிட் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ மொமெண்ட் வேர் ஐ ஃபெல்ட் இட் இஸ் வெரி கிராட்டிஃபைங் ஆஸ் அ கிரியேட்டர். அந்த படம் வந்து இட்ஸ் அபவுட் அ பஞ்ச் ஆஃப் விமன். கரெக்ட். ஸோ அவங்களோட ஈகோ சிஸ்டமில் ஒருத்தி இப்படி இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இதெல்லாம் அந்த பொண்ணு மெட்ரோவில் ஒன்று உட்காந்து இவ்வளோ பேருக்கு கோத்ரூ பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற அந்த வயசான அம்மாவுக்கும் அவ்வளோ புரியும், அவளை விட வயசில் சின்ன பெண்ணுக்கும் அது புரியும். தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டு ஷோ. இப்போ இந்த பாட்டி வந்துட்டாங்களா, ஒரு துணையாக இருந்துட்டாங்களா, ஃபர்ஹானா அந்த பாட்டியின் மடியில் படுத்து கொள்கிறாள். அவள் அழுது கொண்டே இருக்க அந்த பாட்டி அவளை தலையில் கை வைத்து சாந்தப்படுத்த இதை பார்க்கும் ட்ரெயினில் இருக்கும் சில பெண்களுக்கு மனம் நெகிழ்கிறது. இதை வந்து இன்னொரு பொண்ணு பார்ப்பாங்க, நிறைய ஆண்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, இன்னொரு பொண்ணும் பார்ப்பாங்க. இவங்க சாஞ்சு அழ ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு பொறுமையாக நடந்து வந்து அவங்கள கவர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட்டு. இதுவும் நான் பப்ளிக்கில் நான் இது டி நகரில் இந்த விஷுவலை பார்த்தேன். இந்த மோஸ்ட் பெயின்ஃபுல் விஷுவல் ஃபார் மீ. ஒரு ஃபேமிலி டி நகரில் பனங்கல் பார்க்கில் நடந்து போயிட்டுருக்காங்க, ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டை. சரியா, அந்த பசங்களுக்கு அவமானமாக இருக்குது. ஓகேவா, அது ஓப்பன் ஸ்பேஸு, ஏதாவது ஒரு ஆங்கிளில் அவங்க சண்டை போகிறத கவர் பண்ண முடியாது. ஆனால் அந்த பசங்க தடுமாறுச்சு.
ஃபெல்ட் வெரி பெயின்ஃபுல். அந்த 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 எமோஷன் என்னோட ரொம்ப நாளாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மாதிரி இடங்கள்ல இருந்திருக்கேன். ஒரு என்னன்னே தெரியாத ஒரு வயசில் சபையில் ஒரு 50 பேர் 100 பேர் முன்னாடி எம்பாரசிங்கான மொமெண்ட் நடக்கிறது வில் கிரியேட் அ ஹியூஜ் ட்ராமா இன் யர் லைஃப். தட் வில் டிக்டேட் யுவர் அப்ரோச் டுவர்ட்ஸ் திங்ஸ் இன் லைஃப் இன் ஃபியூச்சர். வி ஆல் ரியாக்ட் ஃப்ரம் அவர் ட்ராமா. ஸோ இந்த மாதிரியான இந்த எமோஷன்ஸ் வில் ஸ்டே வித் மீ ஃபார் அ லாங். ஸோ ஒரு பப்ளிக் பிளேஸில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு உடஞ்சி அழும்போது அங்கே ஒரு 4 லேடிஸ் இருக்கும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? யாருமே எதுவுமே அவளை கண்டுக்கல அப்படிங்கிறது ஒரு அப்ரோச். அது இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் பாசிபிளானா பாசிபிள். பட் தெர் இஸ் ஆல்சோ அ சொசைட்டி தட் ஐ சி, தட் ஐ என்கரேஜ் அண்ட் ஐ ஸ்டாண்ட் ஃபார். அந்த சொசைட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணும். 4 ஆம்பளைக்கு முன்னாடி அசிங்கமாக இப்படி அழுது புலம்புறத 4 பேர் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெண் அங்கே இருக்கா. அவ்வளோதான்ல. இப்போ ரொம்ப சிம்பிளாக இதை கவனிக்கும் ஒரு இளவயது பெண் ஃபர்ஹானாவை அங்கு இருப்பவர்களிடமிருந்து மறைத்த மாதிரி நிற்க. அவ்வளோதான். அவள் போய் என்ன ஏது எதுவும் பண்ண முடியாது. பப்ளிக்கில் பாசிபிளே கிடையாது. இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, சீட்டு வேணும், ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க, இல்லை நீங்கள் எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது? அதிகபட்சம் ஒன்றுமே இல்லைல்ல. அவ்வளோதான். திஸ் இஸ் தி ஹியூமன் வேல்யூ சிஸ்டம் தட் வி டாக் அபவுட். எனக்கு உண்மையாகவே டிஎன்ஏல இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நான் பார்த்ததில்ல. ஒருத்தன் அவனோட ஒயின் ஷாப்பில் வாந்தி எடுத்தால் அபராதம் 100ன்னு எழுதியிருக்கான்னா, நான் ஒரு இடத்துல பார்த்தேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நீ வாந்தி எடுத்துட்டு அவன்கிட்ட 100 ரூபா வாங்கிட. ஐ லைக் த கான்ஃபிடன்ஸ் வேர். இதை போட்டால் அவன் வாந்தி எடுத்துட்டு 100 ரூபா கொடுப்பானா? இமேஜின். அதுக்காக வாந்தி எடுக்காமல் இருப்பாங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. அது ஐ லைக் தீஸ் லிட்டில் திங்ஸ். க்ளோஸ்அப்ஸ் ஆஃப் ஃபர்ஹானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய இடங்களில் க்ளோஸ்அப்ஸ் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கு காரணம் இந்த படத்தினுடைய ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு கூட எனக்கு தோணுச்சு. அந்த சாய்ஸ் பற்றி சொல்லுங்கள். I think the credit goes to Gokul Binoy because I've heard of anamorphic lenses, but I was not very sure how it can be used. ஸோ நாங்கள் டெஸ்ட் ஃபுட்டேஜஸ் நிறையா பண்ணி பார்த்தோம். டேயில் நைட்டில் விதவிதமான ஸ்கின் டோன்ஸ் பண்ணி பார்க்கும்போது தட் வாஸ் இம்ப்ரெசிவ். ஒன்று. ரெண்டாவது, இட் ஹேஸ் என்ன சொல்கிறது, வைடர் ஃப்ரேம் பிகாஸ் ஆஃப் த லென்ஸ், அதோட கர்வேச்சர், அதோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வி ஆர் ஷூட்டிங் இன் ரொம்ப குட்டி ஸ்பேசஸ்ங்கிறதுனால அந்த வீடு வந்து ரொம்ப ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டு தான். அப்படின்னும் போது வென் வி கோ ஃபார் அ நார்மல் ஸ்பெரிக்கல் லென்ஸ், ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே வந்து பேக்ரவுண்ட் ஒன்றுமே பெருசாக தெரியாது உங்களுக்கு. இப்போ ஒரு 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 85 போடுறீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பேக்ரவுண்ட் இருக்காது, எங்கே வேணால் எடுக்கலாம். when a film like Farhana has so much of intense emotions, you can't escape close-ups. I'm a fan of close-ups, but when compared to Monster and Oru Naal Kuthu, Farhana la close-ups kammi actually. But in the anamorphic lens naanga ponadhu vandu, it gave us that space. So it gave us a bit of, the particular ratio gave us a bit of background which will not available in many places, because background makes a huge contribution in this film. Farhana, you lift her and put in any other house, the mood will be different. அந்த வீடு, அந்த அவளோட நிலைமை, அவளோட பிரச்சனை எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. சப்போர்ட்டு, லவ் எல்லாமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ எனி சீன் வி வாண்டட் டு ஹாவ் அ குட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ். அப்புறம் மை கேமராமேன் சஜஸ்டட் தட் அனமாஃபிக்கோட க்ளோஸ்அப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ மீன்ஸ் வி ஹாவ் மோர் க்ளோஸ்அப்ஸ். இட் ஹேஸ் தட் பர்டிகுலர் ஃபீச்சர். வி டிட் த டெஸ்ட் ஃபுட்டேஜ் அண்ட் ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணோம். அந்த மேஜராக என்னால் ஃப்ரேமை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடிஞ்சது. இப்போது ஐ திங்க் வி ஹேட் ஒன்லி ஒரு 4 ரேஞ்சஸ். ஸோ இப்போ ஒரு 32 போட்டேன் அப்படின்னா எனக்கு நார்மலாக ஸ்பெரிக்கல் லென்ஸில் கிடைக்கிறத விட எனக்கு அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ தட் கிவ்ஸ் மீ டு கம்போஸ் ஷார்ட்ஸ் பெட்டர். அப்புறம் டேக் த பேக்ரவுண்ட் இன் டு அக்கௌண்ட் அ லாட். அதுக்கப்புறம் அனமார்ஃபிக் ஹேஸ் தி ஸ்மூத்னஸ் டுவர்ட்ஸ் க்ளோஸ்அப்ஸ் அண்ட் அதோட ஃப்ளேர் வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு அது வந்து ஹாரிசான்டலாக இருக்கும். தட் ஆடட் ஒன் நியூ எலமெண்ட். அண்ட் த லென்ஸ் இஸ் லிட்டில், என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்டிக்கலி ப்ரீமியம் தான் நான் சொல்லுவேன் when compared to the other lenses that I've come across. So that credit goes to Gokul Binoy, and we used it big time. I don't know, I love exploring my artist's eyes a lot, and I've tried my best in exploring it in all my films, both men and women. ஸோ ஃபர்ஹானாக்கு நேச்சுரலாகவே வந்து அந்த பொசிஷனில் இவ்வளோ தான் ஒரு பார்ட்டிஷன் இருந்துச்சு, ஹெட்செட் இருந்துச்சு, அண்ட் ரொம்ப மெஷர்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்கிறதுனால ஐ புட் லாட் ஆஃப் வெயிட்டேஜ் வித் ஐஸ் ஆல்சோ, பிகாஸ் உண்மையை காட்டணும் போது கண்ணை காட்டாமல்
எடுக்க முடியாது. என்ன தான் பண்ணாலும் அது காமிச்சிரும். அண்ட் குட் ஆக்டர்ஸ் ரொமான்ஸ் a lot with the camera, especially with the eyes. That is a direct proportion towards their confidence. Correct. And I like to enjoy that space and I want to give them more time, space to do that. ஸோ அதுக்குமே வந்து எனக்கு திஸ் பர்டிகுலர் லென்ஸ் ஹெல்ப் பிக் டைம். அண்ட் ஐம் எக்ஸ்ப்ளோரிங் அ லாட். இப்போது ஹாலிவுட்டில் நிறைய லேண்ட்ஸ்கேப் ஃபிலிம்ஸ் கனமாஃபிக்கில் கூட பண்ணியிருக்காங்க. அது வேறு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் கால்ஸ் ஃபார் இட். இப்போ நாங்கள் மான்ஸ்டரில் வந்து ஒரு 8R சொல்லி ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுவுமே என்னோடய கேமராமேனோட ஐடியா தான். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வைட் லென்ஸ் பட் இட் ஆட் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஸோ தட் யூல் கெட் தட் அந்த கேரிகேச்சர் ஃபீச்சர் ஒன்று. அப்புறம் அதோட மினிமம் ஃபோக்கஸ் வாஸ் ஆல்சோ வெரி லெஸ். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு டேக் த கேமரா வெரி க்ளோசர். when you take the camera very closer you get that அந்த ஒரு ஸ்ட்ரெச்ட் கேரிகேச்சர் இமேஜ். அதில் என்ன பியூட்டினா இட் வாஸ் நாட் டூ மச் அண்ட் இட் வாஸ் நாட் டூ லெஸ். எங்களுக்கு கரெக்டாக தேவைப்படுற மெஷரில் அந்த 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 லென்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இது நல்ல கான்ட்ரிபியூஷன். இது வந்து கேமராமேன் சொன்னாங்களா? இது கேமராமேன் தான் சொன்னார். நைஸ். இந்த லென்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னும் போது தென் நான் பார்த்துட்டு ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குது, நல்ல ஐடியாவாக இருக்குன்னு அந்த லென்ஸ் அந்த படத்தில் எல்லா ஒரு மாதிரி அனிமேட்டட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே அந்த லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். என்ட்ரிக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சொல்லும் போது எனக்கு இமேஜ்லாம் வந்துட்டு போகுது. ஸோ ஒரு மூக்கு கிட்ட கொண்டு போய் கேமரா வச்சோம். நார்மலாக ஒரு ஸ்பெரிக்கல் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 50-32 உங்களுக்கு 2.5-3 அடி மினிமம் ஃபோக்கஸ் இருக்கும். கேமரா அங்கே தான் வைக்க முடியும். பட் ஐ வாண்டட் த கேமரா ஹியர் பிகாஸ் ஆஃப் த மூட். நோ இட்ஸ் லைக் இட் இஸ் ஹிட்டிங் யூ. அந்த நாத்தம் வருது அப்படின்னும் போது எனக்கு இங்கே கேமரா வச்சா நாத்தம் எப்படி நான் காட்டுறேன், இங்கே கேமரா வச்சா தான் காட்ட முடியும். ஸோ அப்போ அதில் கோகுல் வாஸ் லைக் மினிமம் ஃபோக்கஸ் ரொம்ப பக்கத்தில் வைக்க முடியணும், இந்த கதைக்கும் அது பொருத்தமாக இருக்கணும். ஸோ அது இட்ஸ் அ வைட் லென்ஸ், கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்குல்ல, ஹியூமரஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து நான் இன்ஃபேக்ட் அந்த படத்தோட ஸ்டில் ஷூட் எல்லாமே நான் அதே மூடில் போகிறதுக்காக வென்ட் அண்ட் கேரிகேச்சர் ஃபீல் அது அதே மாதிரி பண்ணோம். ஸோ தீஸ் ஐம் ஸ்டில் லேர்னிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் lenses and stuff. I have a decent idea, but I think in the journey I learn more and exploit more. Nice. Lenses play a huge role. They set the mood of the film. Lenses tell you what and where the audience should focus. And it is a very small difference between when you choose a lens between say or 50 or 32 or 24. The wider frames gives more details in the frame. It's not just about being wide. A wider frame gives more details, more colors, and eventually you end up adding more sound. ஸோ இப்போ ஒரு 50 லென்ஸ் போட்டிங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் தெரியாது, உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் நல்லா தெரியும். ஸோ இஃப் யூ see the choice of lenses more than the numbers and what are the technical qualities, I'm more worried about what I want in my frame, how much I want in my frame, what details you should. இப்போ ஒரு வைட் லென்ஸே போட்டு ஒரு 24 போட்டு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டை ஃப்ரண்ட்டில் வச்சு க்ளோஸ்அப் எடுக்க முடியும். பட் யூ ஹேவ் a bigger பேக்ரவுண்ட். உனக்கு அந்த பேக்ரவுண்ட் இந்த சீனுக்கு வேணுமா வேணாமா, அந்த கலர் இந்த சீனுக்கு வேணுமா வேணாமா, இல்லை அதே நீ வந்து ஒரு 100 போட்டு இவ்வளோ ஃப்ரேம் வைக்க முடியும், அந்த இமேஜ் வந்துடும், பேக்ரவுண்ட் இருக்காது பின்னாடி, அது மட்டும் போதுமா. ஸோ எனக்கு என்னோடய ஃப்ரேம் ரிக்வயர்மெண்ட்ஸ் வில் டிசைட் ஆல் திஸ். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் அ வெரி இன்டெக்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் நான் நினைக்கிறேன். இட் இஸ் சம்திங் தட் யூ ஷுட் மாஸ்டர் இட் ஸோ தட் யூ கேன் டெல் யுவர் ஸ்டோரிஸ் வெரி பவர்ஃபுல்லி. யூ நீட் டு நோ வாட் லென்ஸ் டு யூஸ் பிகாஸ் good moments can be killed with wrong choice of lenses. அப்புறம் good moment can be lost in terms of wrong choice of lenses. பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும், கரெக்டான லென்ஸ் போனனால அதோட பெஸ்ட் ஆஃப் த வெர்ஷன், அதோட சீலிங்கை நீங்கள் தொடாமல் விட்டுருப்பீங்க. அதனால் ஸோ இது இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் அ வெரி சேக்ரெட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டைரக்டர், கேமராமேன் அந்த ஃபிலிம். நைஸ். இப்போ ஃபர்ஹானால் அனமார்ஃபிக் போகலாம், இந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்றது கேட்குறதுக்கு ஒரு ஹை இருக்குது. ஆனால் இப்போ நம்ம தியேட்டருக்கு படம் பண்ணுறோம், ப்ரொடியூசர் இருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸிபிட்டர்ஸ் இருக்காங்க. இது வெறும் க்ரியேட்டிவ் சாய்ஸாக மட்டும் நம்மளால் அப்படி பெருமையாக எடுத்துட முடியாது இல்லையா? அதுதான் டிஃபிகல்ட்டி இருந்துச்சா? எதெல்லாம் பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டியதாக இருந்துச்சு? ஐ திங்க் சார் பிரபு அண்ட் பிரகாஷ் பாபு ஆர் ஒன் ஆஃப் தி என்ன சொல்கிறது வெரி டெக்னிக்கலி ஃப்ரெண்ட்லி கிரியேட்டர்ஸ். இன்னும் உங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸே வந்து தே அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பெட்டர். அங்கே பிரபாகர் சார் இருக்கார், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஃபார் த ஃபிலிம். ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஈவன் பெட்டர். ஸோ பயங்கரமாக அவங்க அதை வேல்யூ பண்ணுவாங்க. பட் யூ நீட் டு பி வெரி கிளியர் அபவுட் வை யூர் டூயிங் இட். இன்ஃபேக்ட் வந்து தெர் வர் சஜஷன்ஸ் தட் இந்த மெட்ரோ போர்ஷன் ஷூட் பண்ண வேண்டாம், மெட்ரோவில் நீங்கள் வந்து அதை நார்மல் இஎம்யூ ட்ரெயின்லேயே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்லி. பட் பிரபு சார் வாஸ் லைக் வெரி ஃபர்ம், இல்லை அது மெட்ரோலேயே நடக்கட்டும், புதுசாக இருக்கும், நெல்சன் கேட்குறத கொடுத்துருங்க அப்படின்னு. தென் ஐ ஒர்க் ஹார்ட் டு பிரிங் த காஸ்ட் டவுன் ஃப்ரம் 40-50 lakhs டு பிரிங் இட் டு 20-21 lakhs ஃபார் 3 days ஷூட். ஹவு? அது ஆப்டிமைசேஷன் தான்.
ஏன்னா வந்து மெட்ரோக்கு 1 ஹவருக்கு 2.5 மணி நேரம் சொல்லிட்டாங்க, 2.5 லட்ச ரூபா சொல்லிட்டாங்க. They had categories ABC, so certain stations are relatively lesser. So we went and choose a station where it is the rent is lesser. 12:30லேருந்து 4:30 வரைக்கும் நீங்கள் அந்த ட்ரெயினை எங்கே வேணால் நிறுத்தி பிளாட்ஃபார்மில் இறங்குற மாதிரி ஏறுற மாதிரிலாம் எடுத்துக்கலாம். பட் on 4:30 dot you have to get into the train whatever you are shooting. From 4:30 to till 6 in the morning you have to shoot only in the train. So இந்த கன்ஸ்ட்ரெயினில் தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். So I know it's going to be expensive and I want it for sure. So I put in all my resources, visited 10 times the place where I'm going to shoot. Fix the block, fix the lens, fix the position. I have the storyboard, I have the like my viewfinder, the screen locked, lens locked. So 3 கேமரா ABCD தனி பஞ்ச் பேப்பர் கையில் கொடுத்தாச்சு. லக்கிலி மெட்ரோவில் அதிகமாக எங்களுக்கு லைட்ஸ் தேவைப்படலை. ஸோ அதனால் we were like but still the cameras have to be positioned, crowd, everything has to be staged. So everything was like rehearsed, prepared. I still remember ஒரு ஷார்ட் முடிச்சுட்டு அடுத்த ஷார்ட் வந்து நான் பேசக்கூட இல்லை. பேப்பர் கொடுத்தோன்னே எவ்ரிபடி நியூ வாட் டு நோ. ஃப்ரேம் இருக்குது, கண்ணில் லென்ஸ் இருக்குது, பொசிஷன் இருக்குது, வச்சாச்சு. ஸோ வி ஒர்க் ஆன் இட் brought down the cost to 20 lakhs 22 lakhs and more. And Chennai Metro, we should give credit, then they understood the thing and they also supported us as much as I could. So optimization is something which I strongly believe in. If I'm spending an X amount of money, I want it to reflect on my screen. I want that to add value to the film. I think that's a smart choice because I'm spending money and it's not going to help my film now, then I'll end up nowhere. So I think my producers also really valued it and they're like, let's support him and give him the best possible. And so that's how it happened. இப்போ சில மாண்டாஜஸ்லாம் ஸ்கிரிப்டில் படித்ததுக்கும் ஸ்க்ரீனில் இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஹானா ரெடி ஆகும்போது கண்ணாடி முன்னாடி மை வைக்கிறாங்க, ரெடி ஆகுறாங்க. கண்ணாடி முன்னாடி நிற்கிற ஃபர்ஹானா வந்து சிரிக்கலை, ஆனால் கண்ணாடியில் இருக்கிற ஃபர்ஹானா சிரிக்கிறாங்கன்றது மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் நான் படித்தேன். ஆனால் அது வந்து படத்தில் இல்லை. ஏன் இந்த சேஞ்ச் எதனால்? I think already Farhana had too many intricacies and layers and depth, and I think I didn't want to add one more to it அப்படின்னு தோணுச்சு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்கிரிப்டில் ஒரு பூனை இருக்கும் கதையில். ஆக்சுவலாக கரெக்ட் ஃபரானாவோட ஃப்ரெண்டு வந்து அந்த பூனை தான் ஆக்சுவலாக. பட் என்னன்னா நான் லைவ் லொக்கேஷனில் ஷூட் பண்ணுங்கிறதுல தெளிவாக இருந்தது. அது ஒரு குட்டி வீடு, அங்கே 150 பேர் 200 பேர் இருப்பாங்க மேலேயும் கீழேயும். நான் ஐ ஹவ் ஷாட் வித் பெட்ஸ் லைக் மான்ஸ்டரில் பண்ணியிருந்தேன் இல்லையா. It was very difficult to take care of it and compose shots along with the cat because of the place is really small and floor level ஏதாவது காட்டணும்னா ஒன்று அதுக்கேற்ற ஹைட்டு நீங்கள் ஏற்றணும், இல்லை கேமராவை தோண்டி உள்ளே வைக்கணும், ரெண்டுமே சாத்தியம் இல்லை. ஸோ கையில் தூக்கி வச்சுக்கிற ஷாட்ஸ் தான் பண்ண முடியும். ஒரு பூனை இயல்பாக இருக்குது, ஃபரானா அங்கே ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்கிறத நான் எடுக்கணும்னு நினச்சேன். ரொம்ப கஷ்டம், ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். ப்ளஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் எனக்கு அந்த பூனைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஏன்னா அந்த நெரிசல் மனுஷங்களே அங்கேருந்து முடியல. அப்புறம் அந்த இடத்துல பூனை தப்பிச்சு போனால் பிடிக்க முடியாது. ஸோ குட்டி ஸ்பேஸ் கண்டினியூட்டியில் மாட்டிப்பேன். ஒரே மாதிரி போய் இன்னொரு பூனையை பிடிக்க முடியாது, வளர்ந்துடும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம், பண்ண முடியாதுன்னு சொல்லி. இட்ஸ் ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் மணி. பட் ஐ மேட் அ கிரியேட்டிவ் கால் சேயிங் இந்த பூனையோட உயிரை காப்பாற்றும். இருக்கிற பிரச்சனையில் இது வேணால் நமக்கு எடுத்துகிட்டு ஒரு பாட்டிலை வச்சு 2 மீனை உள்ளே போட்டுருவோம். யாருமே இல்லாததுக்கு அந்த மீனாக இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஸ்கிரிப்டில் படிக்கும்போது ஃபஸ்ட் டைம் ஒரு பொய் சொல்லுவா, எனக்கு தலை வலிக்குது, உடம்பு சரியில்லை, நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க பீச்சுக்கு அப்படின்னு. அந்த பூனை பார்க்கும். அடுத்த ஷாட் வந்து பூனை தான் ஃபர்ஹானாவை பார்த்துட்டு இருக்கோம். அவளோட கில்ட்டை வந்து அதை ரியலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மொமெண்ட் இருந்துச்சு. அவளோட ஃப்ரெண்ட் டெஃபினெட்லி இட் வுட் ஹவ் ஆடட் டு த ஃபிலிம். ஸோ இன்னும் கொஞ்சம் அடம் பிடிச்சிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் யூ மேக்கிங் மீ ரிக்ரெட் நவ். So I missed it, but no regrets. Maybe somewhere else. Nice. Convenience over creative calls. You have to take that call. If I have a film what I have now, it's because இந்த மாதிரி சில கால்ஸ் நம்ம எடுத்ததுனால தான். கஷ்டம் அந்த இடத்துல அந்த பூனையை வச்சு. நான் எலியை வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன், பூனையை வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். அனிமல்ஸ்னு போயிட்டோம்னா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். ஆக்சுவலி எலியை வச்சு ஷூட் பண்ணிங்களா மான்ஸ்டரில்? பண்ணிங்கல்ல? எப்படி மேனேஜ் பண்ணி எலி எப்படி மேனேஜ் பண்ணீங்க? உயிரோட எலியை தான் ஷூட் பண்ணோம். அதை நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போது முடிவு பண்ணிட்டேன். பிரசாத் பிரபு சார் கேட்டார், சிஜி பண்ணிடுறீங்களா, எலி எப்படி நடிக்கணும்னாரு. தெரிலங்க, நடிக்க வைப்போம். SJ0 சார் அடம் பிடிக்காதீங்க சார், அது சிஜி போடுங்க சார், ஜாலியாக இருக்கும் சார், எல்லாம் பார்ப்பாங்க சார், ஆடியன்ஸுக்கு தெரியும் சார். என்னோட ஒரு விஷயம் என்ன தெளிவாக இருந்துச்சுன்னா, when you make a core mistake when a film starts, ஒரு fundamental mistake, when you make a mistake, you will not know it until the film is released. So one of the fundamentals that I'm very particular about Monster is, இது வந்து ஒரு உயிரோட வேல்யூ பேசுகிற ஒரு கதை. அப்போது அங்கே ஒரு உயிர் தான் இருக்குதுன்னு ஆடியன்ஸ் 100% நம்பணும். எந்த வகையிலையும் அது வந்து உயிர் இல்லை, அது ஒரு சிஜி அப்படின்னா நீ எவ்வளவு தான் நல்லா படம் எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே இப்போ நம்ம அந்த படம் ஏற்படுத்தின அந்த ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அது நடக்காது.
ஸோ ஐ வாஸ் வெரி சர்டன் ஒன்று. Luckily, that film has screenplay which has activities naturally performed by a rodent. Very occasionally I would have dramatized except few shots. But all the activities are naturally performed by rodents. So I met a lot of people who train pets and people who have pets and people who are comfortable with pets. ஸோ அதில் ஒரு ஆப்ஷனாக நாங்கள் ஃபைனலைஸ் பண்ணதை நம்ம ஒயிட் ரேட்டை வச்சு ஷூட் பண்ணலாம். அதை வந்து ஃபுட் கலர் பண்ணணும். சரின்ட்டு ஃபுட் கலர் பண்ணால் அது நக்கி ஒரு half an hourல அந்த கலரை காலி பண்ணிவிடும். சரி, அப்போ we need more than one rat. We need people who has licensed rats. We need to take animal welfare. about 20 minutes footage அது. சிஜி பீப்புள் நிறைய பேர் எனக்கு பார்த்து நாங்கள் சிஜி பண்ணுறோன்னு சொன்னாங்க. பட் அவங்க காமிச்ச ப்ரோட்டோடைப் எனக்கு பயமாக இருந்துச்சு. இட் would have cost couple of crores or more than that. For the kind of perfection that I was looking at, I don't think we would have done here, even for 3 to 4 crores. So we couldn't afford that kind of a size. So we met ஒயிட் ரேட் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரியல் பிளாக் ரேட்ஸ் யூஸ் பண்ணோம். ஒயிட் ரேட்டில் வந்து கண்ணு மட்டும் ரெட்டாக இருக்கும், அதை மட்டும் சிஜியில் கருப்பாக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு ரேட் கொண்டு வந்தாங்க, அது ஒரு தலை கருப்பாக இருந்துச்சு, பாடி ஒயிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த 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 அது வித்தியாசமான ஒரு ஸ்பேஸ். அது பாவமாக ஒரு 5 எப்போவுமே பெட்டியில் 5 ஒயிட் ரேட்டை வச்சு அவர் பார்த்துட்ருப்பார் அந்த பெட்டோட ஓனர். காம்பினேஷன் ஷாட்ஸ் எடுக்கும்போது அதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எஸ்டி சூர்யா ஒரு பக்கம் உட்காந்துருப்பார், எலி கீழே இருக்கும், காம்பினேஷனில் ஷாட் வைக்கணும். இது என்ட்ரி கொடுத்தோன்னே இங்கே ஃபோக்கஸ் ஷிஃப்ட் பண்ணணும். பார்க்குறாங்க எல்லோரும், அது வந்துடும், ஃபோக்கஸ் பண்ணுங்க. இல்லை சார், அது கரெக்டாக மார்க், அது வர்றதை வச்சு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, மார்க்கிலலாம் அது வந்து நிற்காது. பட் இட் ஹேப்பன்டு. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஹார்ட் வார்மிங் விஷயம் சொல்லணும்னா, அந்த எலி வந்து அந்த பொந்துக்குள்ளேருந்து வந்து தண்ணி வைப்பார், இவர் தண்ணி குடிக்கணும். ஸோ எனக்கு நடக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஸ்டில் அவ்வளோ பர்ஃபெக்டாக கிடைக்கும் நான் நம்பல. அது உண்மையிலேயே இந்த தண்ணி வச்சது அங்கேருந்து வரும், நல்லா தண்ணி குடிக்கும். இவர் ஃப்ரேமில் இல்லை எஸ்டி சூர்யா சார். நான் ரோல் ஆகும்போதே சொல்கிறேன், சார் நீங்கள் அப்படியே ஃப்ரேமில் என்ட்ரி கொடுங்க அப்படின்னு. அவர் படுத்துகிட்டே அந்த தரையை அவர் தலையை உள்ளே விடுறார். அது லைவாக கிடச்சிது. ஸோ 100% அதில் அந்த எலி லைவாக பண்ணதை நாங்கள் பிடிச்சோம். அதுக்காக மெனக்கெடல் நிறையா இருந்துச்சு. செட்டிலையும் சரி, தனியாக ஒரு 12 நாள் எலியை மச்சம் வச்சு ஷூட் பண்ணோம். எல்லாத்தையுமே ரீக்ரியேட் பண்ணி அந்த க்ளோஸ்அப்ஸ் மட்டும் கொடுத்து, அன்றைக்கி ஆர்டிஸ்ட் வந்து எலி மட்டும்தான், காலையிலேருந்து வெறும் ஒரு 10 நாள். இது லைக் ஹிலேரியஸாக இருக்கும். பட் ஐ saw the output, so I was really excited. ஸோ பிளாக் ரேட்ஸ் அந்த இன்டென்சிட்டி பல்லெல்லாம் காட்டுறதுக்காக பிளாக் ரேட் ஷூட் பண்ணோம். அது எப்படின்னா, நாங்கள் எங்கே இருப்போம், அங்கே ஒரு ராடை போட்டு அந்த ராடில் மாட்டி விட்ருவோம். இந்த சென்ஸ், ஏன்னா இட் வில் ஜம்ப், வெரி அக்ரெசிவ். ஸோ பிளாக் ரேட்ஸை ஷூட் பண்ண முடியாது. பட் வி ஷாட் கப்புள் ஆஃப் பிளாக் ரேட்ஸ் ஆல்சோ. ஸோ ஒரு ப்ராப்பரான ராடன்ட் கோர்ஸ் அது ஆக்சுவலாக மான்ஸ்டர். இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எங்கேயாவது நிற்கணும்னு, மார்க்கில் நிற்காது, புரியுது. நிற்காமே கூட ஓடிடலாம்ல இருக்கும். இப்போ நிற்கணுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி குட்டி ஸ்பேஸ் கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல அது நிற்கணும் அப்படின்னா, நான் இங்கே ஒரு மேஸ் மாதிரி பில்ட் பண்ணி இந்த இடத்த விட்டுட்டேன்னா அது கரெக்டாக அங்கே வந்து ஒரு செகண்ட் நிற்கும். அப்படி தான் ஷூட், அந்த ஒரு செகண்ட் நம்ம பிடிச்சிக்கணும். ஆமாம். இப்போ கிச்சனில் அதை விட்டுட்டேன், கிச்சன் ஷாட்ஸ் எல்லாம் ஹாப்பிலி த ரோடன்ட் வாஸ் ரன்னிங் அரவுண்ட் ஈட்டிங் எவ்ரி திங் அப் அண்ட் டவுன். அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பிடிச்சிக்கணும். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கிச்சனில் இப்படி ஏறுற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும், நான் அங்கே கேமரா வச்சுருப்பேன். ஸோ வி பில்ட் அ மேஸ். அந்த மேஸே குட்டியாக தான் இருக்கும். அதுங்க வந்து அந்த மேஸில் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா they'll go up, they'll go come down, அது பண்ணிவிடுவாங்க. ஸோ அது கரெக்டாக நான் அந்த இடத்துல ஏறி எட்டி பார்க்குற ஷாட்லாம் கிடச்சிது. ஃபஸ்ட்டு எட்டி பார்க்கும், அப்படி ஆடும், அப்புறம் திருப்பி கொடுக்கணும், எட்டி போட்டு நிற்கும். ஸோ இதை லைவாக கேப்சர் பண்ணதுனால மட்டும்தான் அது சாத்தியப்பட்டுச்சு. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீட் தான். நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது ஒரு டிரெக்டராக நான் ஆப்வியஸ்லி மான்ஸ்டர் பண்ணும்போது இப்போ தெரியறதை விட சினிமா ரொம்ப கம்மியாக தான் தெரியும். ஒரு குருட்டு தைரியத்தில் எடுத்துட முடியும் தான் நான் உள்ளே போனேன். பட் வி ஹேட் த நெசசரி இன்க்ரீடியன்ஸ் டு பேலன்ஸ் இட் அவுட். அண்ட் இல்லை, ஆனால் ஒரு உயிர் அப்படிங்கிறது எனக்கு அதில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல. பட் அது ஒரு உயிருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டா போதும் அப்படின்னு தோணுச்சு. தட் இஸ் வெரி கோர் டு த ஃபிலிம். அண்ட் இட் ஒர்க். கிளைமேக்ஸ்லாம் ஆக்சுவலாக அந்த எலியை நடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். குடுகுடுன்னு ஓடி வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. யூஸ்வலாகவே அந்த எலி ஸ்லோவாக ஓடி வரும், இதில் ஃபாஸ்ட்டாக ஓடி வருது மேலே ஏறி கொடுக்குறது. அவர் எஸ்ஜே சார் பயங்கர எக்ஸைட்டாக, சார் இதெல்லாம் கிடைக்காது சார் அப்படின்னாரு. நீங்கள் ஹாப்பினா நான் ஹாப்பி சார் அப்படின்னு. அதனால் அப்படி பண்ணது தான். ஒரு டைரக்டருக்கு இந்த குருட்டு தைரியம் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். It is, but you should also be smart to accommodate opinions where people tell them things can go wrong. ஒரு செட்டில் வந்து எவ்ரிடே திங்ஸ் கேன் கோ ராங். ஐ டெல் எவ்ரிவேர். இப்போ சமீபத்தில் கூட ஷூட்டிங் ஃபார் சம் பிளேஸ் ஐ சப்போர்ட் டு ஸ்டார்ட் அட் த்ரூ 2 மணி 3:30 மணிக்கு தான் ஷார்ட் வைக்க முடிஞ்சுது. சம் ரீசன் வில் ஹேப்பன், நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. எவ்வளோ தான் ப்ரிப்பேர்டாக இருந்தாலும் நான் வந்து எனக்கு அது ஒரு பெரிய ப்ரெஷர். ஃபஸ்ட்டு 1 hour ஆஃப் ஒர்க் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ ஃபார் த டே. ஸோ ஐ டூ எவ்ரி திங் டு ப்ரிப்பேர். காஸ்டியூம், பொசிஷன்ஸ், கேமரா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் காலையில் 7 மணிக்கு செட்டுக்கு வந்துட்டாங்கன்னா 8-8:30 மணிக்கு என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு தெரியணும்.
போய் நம்ம அங்கே அதை பார்த்து யோசித்து இது பண்ணலாம், அது அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அந்த 1 hour வச்சிட்டோம்னா எவ்ரிபடி வில் ஃபீல் பெட்டர். ஒரு வேலை வந்தோம், காலையில் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஒன்று எடுத்துட்டோம், லெஸ் ப்ரெஷர், லெஸ் ஸ்ட்ரெஸ், the ball will be in movement and you'll also feel better and you'll only focus on how to do the next one. அந்த 1.5 மணி நேரம் வேலை நடக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட சென்சிபிலிட்டிஸ் இருக்கும். நான் அதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது கூட சொன்னேன், உங்கள் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம். நான் அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைனா நான் வந்து ஒரு நாள் குத்து பண்ணிக்க மாட்டேன். அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லைனா வந்து நான் டெஃபினட்டாக மான்ஸ்டர் பண்ணிக்க மாட்டேன். ஐ வுட் ஹவ் கான் பிஹைண்ட் த டெம்ப்ளேட்ஸ். அப்போ வந்து மான்ஸ்டர் பண்ணும்போது ஹாரர் காமெடி வாஸ் பயங்கர பாப்புலர். அப்புறம் த்ரில்லர் ஆல்வேஸ் ஆஸ் டேக்கர்ஸ். லைக் ஒரு த்ரில்லர் படம் பண்ணுறேன்னு சொன்னாலே த ப்ரொடியூசர்ஸ் அந்த மார்க்கெட் எவ்ரிபடி இஸ் ஓப்பன் ஃபார் தட் ஐடியா. அண்ட் இப்போ ஃபரானா மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரி இஸ் லைக் இஃப் ஐ வாண்ட் டு மேக் க்ரோர்ஸ் அண்ட் ஐ வுடன்ட் ஹவ் டன் திஸ். ஐ வாஸ் மோர் என்ன சொல்கிறது, எக்ஸைட்டட் பை த கிரியேட்டிவ் எசன்ஸ் ஆஃப் இட், bringing such characters to the screen and portraying emotions which has not been portrayed. That forms the major part of my story. Complicate, complex, intense emotions, and that is my love for human beings. The way they behave and the way they talk, and that primarily comes from my literature. Literature is all about characters and long journey and backdrops and mixed emotions. நமக்கு சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ நல்லவனாகவே இருப்பான், வேறு ஒரு நாவல்லையோ ஒரு லிட்ரேச்சர்லையோ ஹீரோ ஒரு கேரக்டராக தான் இருப்பான். ஸோ எனக்கு அந்த மாதிரி கேரக்டர்ஸோட காம்ப்ளெக்ஸ் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது பிடிக்கும். ஸோ அதோட ஒரு சின்ன லெவல் ஒரு நாள் கூத்தில் இருக்கும். மான்ஸ்டர் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அண்ட் ஃபரானால் அது இருக்கும், டிஎன்ஏல அது இருக்கும். இல்லை மான்ஸ்டர்லையுமே அது இருக்குது, ஏன்னா கொல்லணும் தான் நான் நினைக்கிறேன். கொல்லணும்னு நினைக்கிறேன், கொல்ல முடியல. ஸோ அந்த த இன்னர் வாய்ஸ் அண்ட் த இன்னர் சென்சிபிலிட்டிஸ் யூ ஆஸ் அ கிரியேட்டர், தட் ஹேஸ் டு பி ப்ரொடெக்டட் at any cost. You can go wrong at times. நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும், சில நேரங்களில் ஒரு முடிவை நான் எடுக்கும்போது இட் கேன் கோ ராங்குன்னு தெரியும். யூ ஷுட் பி அவேர் ஆஃப் இட், பட் ஸ்டில் யூ வாண்ட் டு கிவ் இட் அ ஷாட் பிகாஸ் இட்ஸ் அ கான்ஷியஸ் டெசிஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் அன் ஆர்ட். Some of the best art forms or the best things that I've seen are imperfect art forms, imperfect ones. So you need to allow you that space to see what happens, to let you do certain things. ஸோ இந்த பேலன்ஸ் தெரியணும். இப்போ நான் அதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன்னா, சில ரொம்ப முக்கியமான சீன்ஸ் இருக்கும், அங்கே காம்ப்ரமைஸ் இருக்காது எனக்கு. சில நேரங்களில் இந்த சீன் வந்து விஷுவலாக இட் இஸ் அ வெரி நியூட்ரல் அண்ட் நார்மல் சீன். இதை நீங்கள் மேக்கிங்லேயோ இல்லை வந்து ப்ரெசன்டேஷன்லேயோ இது ஒரு சுவாரஸ்யமான விஷயமாக கொடுக்கலன்னா ஒர்க் ஆகாதுன்னா ஐ ஸ்பெண்ட் டைம் ஃபார் இட். பட் அட் டைம்ஸ் வென் ஐ கோ ஓவர் போர்ட், மை கோ டைரக்டர் வில் கம் டு மீ, knock my head and saying, if you're going at this rate, this will be the problem, which has to be taken into control. At times என்னோட இப்போ ஃபரானாவில் வந்து கப்புள் ஆஃப் பிளேசஸ் அந்த கால் சென்டரில் பேசும்போது அந்த இன்டென்ஸ் நேச்சுரல்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு அங்கே போகிறதுக்கான சூழல் இருந்துச்சு. ஸோ தட் வாஸ் கண்ட்ரோல்டு பை மை கோ டைரக்டர் நாகராஜன் அண்ட் மை ரீரெக்கார்டிங் மிக்சிங் இன்ஜினியர் தபஸ் சார். ஸோ you need to have that balance. When to accelerate, when do you want to stand for your vision, when do you want to fight for your things, when you should accommodate other people, especially your team members' opinion. So I think that balance is important. I strongly believe stand for your voice as a creator. Nobody will get your film. You can write it in papers, you can write this perfect script, talk to them for hours, show references, show colors, go camera moment, talk to the artist, go to the spot with the camera. Nobody will know the film until you set the frame. ஸோ அது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஈவன் எடுத்து முடிக்கிற வரைக்குமே நோபடி நோஸ். என்னோடய முதல் படம் பண்ணும்போது, ஒரு நாள் குத்து பண்ணும்போது, சின்ஸ் ஐ வாஸ் நாட் ஃப்ரம் அ ஃபிலிம் பேக்ரவுண்ட் அண்ட் ஐ ஹேவ் நோ ஐடியா அபவுட் ஹவு ஃபிலிம்ஸ் ஆப்ரேட் அண்ட் ஐ டென்ட் ஹாவ் மச் ஆஃப் எக்ஸ்போஷர் அண்ட் ஆல், பட் ஐ ஜஸ்ட் டோல்ட் ஒன் திங் டு மை செல்ஃப், until the film releases, if everybody is against your film, everybody is letting you down, fight till the end. Whatever you believe in it, that gives a phenomenal satisfaction. It worked for me. In ஒரு நாள் கூத்து, I did things which I strongly believed. Sometimes I didn't understand, sometimes I was என்ன சொல்கிறது, blabbering or like not making sense in a cinematic context, in a cinema context. But I stuck to my thing. I was like, fine, I understand where you're coming from. If this can go wrong, it can go wrong to this extent. And I'm fine to make changes. So அதனால் I was like, fight for your film till the end. And happened till DNA. It happens till Farhana. Farhana had a lot of political pressures, online, offline. I had to run around from homes to stay safe. I had threats from all ends in terms of Farhana's left side, right side.
அதுக்கப்புறம் டிஎன்ஏ வி ஹேவ் டு ரிலீஸ் த ஃபிலிம் இன் 10 days. வி ஷார்ட் இட் ஒரு 1 year முன்னாடி ஷூட்டிங் முடிஞ்சு. பட் த ஃபிலிம்ஸ் டேட் வாஸ் லாக்ட், எவ்ரி திங் வாஸ் செட். வி கோயிங் டு ரிலீஸ் பட் 10 days படம் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி. ஆடியோ லான்ச் ரெடி பண்ணணும், ட்ரெய்லர் ரெடி பண்ணணும், படத்தை ஃபைனல் மிக்சிங் அனுப்பணும். நான் படத்தை எடுத்துகிட்டு போனால் அங்கே குபேர் அதே டேட்டில் தப்பசார் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடி டேட் போட்டாங்க. ஸோ பாவம் மாட்டிக்கிட்டார் என்னோட ரீரெக்கார்டிங் மிக்சர். குபேரை 4 languageல பண்ணணும், நான் ஓவர்சீஸ் காப்பி கொடுக்கணும். ஸோ ஃபார் அ டிரெக்டர், த வே திஸ் இண்டஸ்ட்ரி ஆப்ரேட்ஸ், very few systems give you the time, space and support, and that is primarily possible only in a big budget film, because money becomes a little comfortable there. Other than that, if you're trying to make a good cinema and not extremely market friendly, a good film is market friendly, but I'm saying not extremely market friendly, and you really have something to tell this industry and you want to find your voice and you want to create a mark, abdina, fight till the end, till the last minute, last second. Thank you so much, Nelson. Thank you, Mati. I think the most intense cinema interview that I've been part of. You made me think so much, and I love talking movies, and we have spoken movies a lot at various circumstances, and I'm very happy for you that you're doing this. Thank you so much. And really glad for you. I've been watching it from the beginning, and I really like your podcast. You're in the right place and doing right things. I'm very happy for you, and hopefully we can talk more. All the best for Empower and team. Thank you so much, Nelson. ரொம்ப நன்றி. My pleasure. உங்களுடைய அடுத்த படத்தில் எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸைட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் நிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நான் காத்திருக்கேன். கண்டிப்பாக I'll do my best. Thank you. Thank you.